ஆண்டவரே, இந்த நாட்களில் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக, எங்களோடு கூட இடைப்படும்படியான வார்த்தைகளோடு கூட வருவீராக. இயேசுவே, உம்மை காணாமல் கண்கள் உறங்காது, உந்தன் பேரை சொல்லாமல் உள்ளம் உறங்காது. கடலில் சென்று சேராமல் நதியும் அடங்காது. இறைவா, உம்மை சேராமல் இமைகள் உறங்காது. மேய்ப்பன் நீரும் இல்லாமல் மேன்மை வாராது. மேய்ப்பன் நீரும் இல்லாமல் மேன்மை வாராது. மந்தையில் பாடும் சோகங்கள் காதில் விழ வேண்டும். நல்ல மேய்ப்பன் நீரன்றோ, இன்றே வர வேண்டும். உம்மை கண்டு மண் மீது உயிர்கள் தொழ வேண்டும். வார்த்தை ஏதும் பேசாமல் கண்கள் அழ வேண்டும். தேவ மைந்தன் பாதத்தில் கண்ணீர் விட வேண்டும். தேவ மைந்தன் பாதத்தில் கண்ணீர் விட வேண்டும். அப்படி ஆக கடவுது ஆண்டவரே, அப்படி ஆக கடவுது. தொடர்ச்சியாக எங்களோடு கூட பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். இந்த நாளில் பாஸ்டர் அவர்கள் சபைக்கு சொன்ன ஒரு வாக்குத்தத்தம், எனக்கு ஒருவேளை யுத்தங்கள் முடிகிறது என்று அவர்கள் சொன்னபோது, ஒருவேளை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே யுத்தங்கள் முடிகிறது என்பதை நான் ஒத்துக்கொள்வேன். ஆனால் இந்த தேசத்தில் இருக்கிற நீங்களும் நானும், ஆவிக்குரிய சபையிலே அங்கமாக இருக்கிற நீங்களும் நானும் அறிய வேண்டியது, ஒரு பெரும் யுத்தத்திற்கு இணைந்து நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை காண்பிப்பதற்காகத்தான் முன்னுரையாக சில காரியங்களை சொல்கிறேன். ஆண்டவர் தன்னுடைய பலத்த கரத்தினால் தம்முடைய ஜனத்தை எகிப்தின் பாவ பிடியிலிருந்தும் பார்வோனுடைய ஆளுகையிலிருந்தும் விடுதலையாக்கி 40 ஆண்டுகள் அவர்களை போஷித்து அவர்களை வழிநடத்தி அவர்களுக்கு சட்ட திட்டங்களை எழுதி கொடுத்து அவர்களுடைய முறுமுறுப்பையும் கண்டுகொள்ளாமல் அவர்களுக்கு நன்மை செய்து கண்மலைகளையும் உடைத்து அதிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணி ஆண்டவர்களை பத்திரமாக ஆபிரகாமுக்கு கொடுத்த தேசத்திலே வந்து குடியிருக்க பண்ணினார். இதை நீங்களும் நானும் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஆனால் குடியிருக்க பண்ணும் முன்னதாக ஆண்டவர் அவர்கள் கானான் தேசத்தை எப்படி சுதந்திரிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக் கொடுத்திருந்தார். அதை யோசுவா நிறைவேற்றி அவர்கள் கானானிலே இளைப்பாறுகிற நேரத்தில் ஒரு சின்ன காரியத்திலே அவர்கள் பெரிய தவறை செய்து விட்டார்கள்.
என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம். நாம் இன்றைக்கு 4வது 5வது அதிகாரத்தை நாம் கொஞ்சம் தியானிக்க போகிறோம். ஐயா, இது பழைய ஏற்பாட்டு சமாச்சாரம் அல்லவா என்று நீங்கள் சொன்னாலும், பழைய ஏற்பாட்டில் நடந்த அனைத்தும் இன்றைய சபைக்கு நிழலாட்டமானவைகள் என்று பவுல் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் எழுதியிருக்கிறதை நீங்கள் வாசித்திருக்க முடியும். அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் முதலாவது வாசிக்கலாம். அதற்கு பிறகு நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துக்கு வரலாம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம். அங்கே தெளிவாக பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறான். பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்தவையெல்லாம் சொல்லிவிட்டு அவன் ஒரு காரியத்தை சொல்லுவதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 11வது வசனத்தை வாசிக்கலாம். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்திலுள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. ஏனையா இத்தனை பெரிய வேதாகமத்தை நாம் சுமந்து தெரிய வேண்டும்? புதிய ஏற்பாடு ஒன்று போதாதா? இயேசு என்னை தேடி வந்தார், எனக்காக மரித்தார், 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். அவருடைய உயிர் தெழுந்த வல்லமை என்னோடு கூட கிரியை செய்கிறதுனால அவருடைய வருகைக்கு நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதற்கு எனக்கு புதிய ஏற்பாடு போதாதா என்று நீங்கள் கேட்க முடியும். ஆனால் இந்த வசனத்தை மறுபடியும் பாருங்கள். அங்கே தெளிவாக ஒரு காரியத்தை எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு முந்தின வசனங்கள் எல்லாம் வாசித்தால் தெரியும். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இதெல்லாம் நடந்ததோ அவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு, நம்ம எச்சரிப்புக்கு, நம்முடைய ஆயத்தத்திற்கு ஏதுவாக இருக்கும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. ஆகையினால் தான் பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள், பழைய ஏற்பாட்டு யுத்தங்கள், பழைய ஏற்பாட்டு காரியங்கள், பழைய ஏற்பாட்டினுடைய பர்சனாலிட்டி அல்லது கேரக்டர்ஸை நாம் தியானிக்கும் போதெல்லாம் அது நமக்கும் பொருந்தும் என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அதன்படியே நான் இப்பொழுது நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துக்கு நேராக உங்கள் கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். அந்த 4வது 5வது அதிகாரத்தில் இருக்கிற சில காரியங்களை நான் காட்டி கொடுக்கும் போது நீங்கள் உங்கள் பொறுப்பை உணர்ந்து கொள்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் அதை புரிந்து கொள்வது, அந்த 2 அதிகாரத்தையும் புரிந்து கொள்வதற்கு முதலாவது 2வது அதிகாரத்தின் 22வது 23வது வசனத்தையும் 3வது அதிகாரத்தின் 1வது 2வது வசனத்தையும் நாம் பார்க்க வேண்டும். நியாயாதிபதிகளின் புஸ்தகம், the book of Judges chapter 2 verse 22 and 23 to start with, and then Judges 3rd chapter 1 and 2 வாசிக்கிறோம். அவர்கள் பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல அவர்கள் அதிலே நடக்கும்படிக்கு அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று எவர்களை கொண்டு எதிரிகளை கொண்டு இஸ்ரவேலை சோதிப்பதற்காக அப்படி செய்வேன் என்றார். கொஞ்சம் நில்லுங்க. அவர்களை கானானியரை முழுவதும் அழித்து விட வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிட்டிருந்தார். ஆனால் அவர்கள் அழிக்க கூடாமல் போயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. Why God stopped that war? அதற்கு காரணத்தை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இவர்களை சோதிக்க வேண்டும். இவர்கள் தங்களுடைய பிதாக்கள், என்னை தரிசித்தவர்கள், எனக்கு ஒப்புக் கொடுத்தவர்கள், என்னுடைய வார்த்தைக்கு நடுங்கினவர்கள், என்னுடைய வழியை கவனித்ததை போல இவர்கள் கவனிப்பார்களோ இல்லையோ, அதில் நடப்பார்களோ இல்லையோ என்பதை நான் அறிவதற்காக அவங்களை கொஞ்சம் விட்டு வைத்திருக்கிறேன். வாசிக்கலாம் அடுத்த வசனம். அதற்காக கர்த்தர் அந்த ஜாதிகளை யோசுவாவின் கையில் ஒப்பு கொடாமலும், அதற்காக நல்லா கவனிங்க. கோடு போடுகிற வழக்கம் இருந்ததுன்னா
இப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் நீங்கள் கோடிட்டுக் கொள்ளணும். அதற்காக கர்த்தர் அந்த ஜாதிகளை கர்த்தர் அந்த விரட்டாமல் விட்ட ஜாதிகளை யோசுவாவின் கையில் ஒப்பு கொடாமலும் அவைகளை சீக்கிரமாய் துரத்தி விடாமலும் விட்டு வைத்தார். அவைகளை சீக்கிரமாய் துரத்தி விடாமலும் விட்டு வைத்தார். இப்பொழுது 3வது அதிகாரம் 1 வசனம். கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாது இருந்த இஸ்ரவேலராகிய அனைவரையும் சோதிப்பதற்காகவும் இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படிக்கு பழக்குவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யார்? ஏனையா கொஞ்சம் சத்துருவை அங்கங்கே விட்டு வைத்திருக்கிறார். என் அருமையான சகோதரியே, என் அருமையான சகோதரனை கொஞ்சம் கவனமாய் பாருங்கள். கர்த்தர் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவாவின் தலைமையின் கீழே கொஞ்சம் ஜாதியாரை விரட்டாமல் விட்டு வைத்ததற்கு காரணத்தை தெளிவாக எழுதியிருக்கிறார். ஏனென்றால் அவர்கள் முதலிலே ஆண்டவரின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறார்களா இல்லையா என்று சோதித்து பார்ப்பதோடைய முதலாவது நோக்கம். இரண்டாவது நோக்கம், உள்ளே வந்த ஜனங்கள் வெறும் செழிப்பைத்தான் பார்த்து விட்டார்கள். ஏனென்றால் யுத்தம் பண்ணின ஜாதி இப்பொழுது மறைந்து போயிற்று. யுத்தம் பண்ணின அவருடைய பிதாக்கள் இப்பொழுது புதைக்கப்பட்டு விட்டார்கள். இவர்கள் யுத்தத்தை பார்க்கவில்லை. ஆகையினாலே அந்த சந்ததி, யுத்தத்தை அறியாதிருக்கிற சந்ததியை ஆண்டவர் யுத்தத்துக்கு பழக்குவிக்க விரும்புகிறார். Listen, the third verse says very clearly. 3வது வசனம் தெளிவாகவே சொல்கிறது. பெலிஸ்தேர் 5 அதிபதிகள் எல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்கிறார். ஆனால் 1வது வசனம் 2வது வசனமும் இன்னொரு காரியத்தையும் சொல்கிறது. என்ன? வருங்கால சந்ததி அவர்களையும் பழக்குவிக்க வேண்டும். As long as you are in the world, please understand, as long as you live in this world, you have to fight the evil. நீங்களும் நானும் தீமைக்கு எதிர்த்து நிற்பதற்கு ரத்தம் சிந்தும் அளவுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்புறவங்க மாத்திரம் அல்லேலூயா சொன்னா போதும். நான் ஏனோ தானே, அதனால் தான் எபேசியர் எழுதுகிறார், நீங்கள் பிசாசனுடைய உபாயத்தந்திரங்களை அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, அவனை எதிர்ப்பதற்கு திராணி உள்ளவர்களாக இருக்கும்படி சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து தரித்துக் கொள்ளுங்கள். It is your job, it is your responsibility. நீ அப்பொழுதுதான் ஆயத்தமாயிருப்பாய் என்று பவுல் அங்கே எபேசிய சபைக்கு எழுதினதை இன்றைக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். இப்போ நமக்கு ஒரு பெரிய எண்ணம் உண்டாக வேண்டும். என்ன உண்டாக வேண்டும்? God wants to test my faith. என்னுடைய விசுவாசத்தை, ஆண்டவருடைய வழியிலே நான் நடக்கிறேனா இல்லையா என்பதை காண்பிப்பதற்கு எனக்கு முன்னதாக யுத்தங்களை வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, என்னுடைய சந்ததியை நான் பழக்குவிக்க வேண்டும். அவர்கள் லாவிஷாக வாழ்ந்துவிடக் கூடாது. எங்க அப்பா கஷ்டப்பட்டாங்க, எங்க பாட்டியம்மா கஷ்டப்பட்டாங்க, நாங்க அவங்க பண்ண ஜெபத்தில் சுகமா இருக்கிறோம்னு சொல்ற சாட்சிகளை ஏராளமான கேட்டு எனக்கு சலிப்பே உண்டாயிருக்குது. உனக்கு பின்னால் வர்ற சந்ததி என்னத்தை பார்க்குது? பக்கத்தில் உங்கள் கையை பிடிச்சிக்கலுங்க. உனக்கு பின்னால் இருக்கிற சந்ததி என்னத்தை பார்க்குது உங்ககிட்ட? சொல்லுங்க. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் சஃபர்ஸ். முதலாவது அந்த சந்ததியார் அவர்கள் கஷ்டப்படுவார்கள். ரெண்டாவது சந்ததியார், த செகண்ட் ஜெனரேஷன் என்ஜாய்ஸ். மூணாவது ஜெனரேஷன் லூசஸ் எவ்ரிதிங். பிஸ்னஸ் பீப்புளை பார்த்துருக்கீங்களா? ஆமாம், அவங்க அப்பா பயங்கரமாக சாத்து பெருசாக வச்சுட்டு போயிட்டார். இவர் குடிச்சு கிடிச்சு அழிச்சு எல்லாத்தையும் விட்டுட்டு அடுத்த சந்ததிக்கு என்ன வச்சுட்டு போவார்? நீங்கள் தாத்தா மைசூர் மகாராஜான்னு சொல்லுவான். உண்மைதானே? இட் ஹேப்பன்ஸ் இன் தி கிறிஸ்டன்டம் ஆல்சோ. இது கிறிஸ்தவ உலகத்திலையும் ஆவிக்குரிய உலகத்திலையும் நடக்கிறது. பெந்தெகோஸ்தே விசுவாசிகள் கேட்டு பாருங்க.
எங்கள் தாத்தா ஓலக்கூரையில் இருந்தார். இப்போ ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிச்சதுனால நாங்கள் ஏசி கம்பராக்கு வந்துட்டோம். நல்லது, ஏசி சர்ச்சுக்கு வந்துட்டோம். ஆமாம், ஆனால் அடுத்த சந்ததிக்கு என்ன விட்டு போக போகிறீங்க? பிசியா? What are you going to leave for the next generation, sir? என்னை கேட்கிற அருமையானவர்களே, அவர்களுக்கு நானும் பொறுப்பாளி. என் வருங்கால சந்ததிக்கு விசுவாசித்து தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற நான் பொறுப்பாளி. இதை மறந்து வாழவே முடியாது. இதை புரிந்து கொள்வதற்குத்தான் ஆண்டவர் அங்கே நடந்த ஒரு யுத்தத்தை நமக்கு விவரமாக எழுதி வைத்திருக்கிறார். அதைத்தான் 4வது 5வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். கொஞ்சம் சீரியஸாகவே இதை கவனிக்கும்படியாக நான் உங்களிடத்தில் கேட்கிறேன். The war is started by God. யுத்தத்தை ஆரம்பிக்கிறவர் தேவனே. ஏன்னா அவரு நீ அடிமைத்தனத்தில் இருக்கணும்னு விரும்பாத நல்ல ஆண்டவர். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 4வது அதிகாரத்தின் 1வது 2வது வசனத்தை வாசிக்கலாம். ஏகூத் மரணமடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். ஆமா, கொஞ்ச காலம் இருப்பான், அதுக்கு பிறகு மறுபடியும் அதே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆத்சோரில் ஆளுகிற யாபீன் என்னும் கானானுடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். ரொம்ப பேத்தட்டிக் ஸ்டேட்மெண்ட். இதுக்கா ஆண்டவர் அவங்களை அங்கிருந்து கூட்டிட்டு வந்தீங்க? இதுக்கா இந்த தேசத்துல வந்து நாட்டினீங்க? இன்னொருத்தவன் கையில விற்று போடுவதற்கு ஆண்டவரே வாழ்த்தீங்க. ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்க விரும்பினார் தெரியுமா? நீ என் வழியில நடக்க மாட்டேங்கிறல்ல, நான் வேற வழி இல்லாம வித்து போட்டேன். My dear people, listen. இதை குறித்து நான் பேச போகவில்லை, ஆனாலும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம். கர்த்தர் அவருடைய கைகளில் விற்று போட்டார். அவனுடைய சேனாபதிக்கு சிசரா என்னும் பெயர். அவன் புறஜாதிகளுடைய பட்டணமாகிய அரோசேத்திலே குடியிருந்தான். அவனுடைய ஸ்ட்ரெங்த் என்ன? 3வது வசனத்துல பாருங்க. அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அவர்களுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. போதும், நல்லா கவனிங்க. என் ஆண்டவர் ஒரு காரியத்தை இங்கே காண்பிக்கிறார். ஒரு வல்லமையான ஒரு எதிரி அவனுடைய ஆளுகையில 20 வருஷம் அங்கேதான் அடிமையாயிருந்தாய். உன்னை விடுதலையாக்கினேன் பலத்த கரத்தோடு. ஆனால் இங்கேயும் வந்து நீ அடிமையாக்கப்பட்டு விட்டாயோ? Shall I ask a question in the spiritual language? ஆவிக்குரிய லாங்குவேஜில் கேட்கலாம். ஆண்டவருக்குள்ள வந்து ஞானஸ்தானம் எடுத்து பழைய மனிதனை புதைத்து விட்டேன் என்று சொன்னீர்களே, ஆனா இப்போ நான் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கிறேன் என்று உன்னால் சொல்ல முடியுமா? ஒருவேளை வெளியே சட்டம் மாறி இருக்கலாம், வெளியே கொஞ்சம் டீசெண்டா பேசுறதுக்கு வந்திருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு உன் போனை வாங்கி பார்த்தாலே தெரியும். எத்தனை பேர் தன்னுடைய மனைவிக்கு உங்க மொபைலில் இருக்கிற பாஸ்வேர்டை கொடுப்பதற்கு தைரியம் உள்ளவர்கள், தில்லு உள்ளவர்கள், சென்னை லாங்குவேஜில். ஆமா, எத்தனை மனைவிமார் அல்லது எத்தனை வாலிப பிள்ளைகள் தன்னுடைய தாய்க்கு பாஸ்வேர்டை கொடுத்து பார்த்துக்க அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் உண்டா? அது பர்சனல் மேட்டர். என்ன பர்சனல் மேட்டர்? என்னையா பெர்சனல் மேட்டர்? என்னையா பெர்சனல் மேட்டர்? ஏன் பக்தன் இப்படித்தான் பாடுகிறார். பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காணா உள் அலங்கோலத்தை. பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காணா உள் அலங்கோலத்தை. மனம் நொந்து மருளுகிறே பரிசுத்தம் கெஞ்சுகிறே. மனம் நொந்து மருளுகிறே
கொள்ளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன், பரிசுத்தர் கூட்டம் நடுவில் சொல்லி தீடும் சுத்த ஜோதியை அஹரூபியை இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ, அஹரூபியை இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. பாரும் தந்தையை என்ற உள்ளத்தை, யாரும் காணா உள்ள அலங்கோலத்தை. நல்ல கவனிங்க. பரிசுத்தத்துக்கு மேன்மை பாராட்டுகிற ஒரு தலைமையின் கீழே நீங்கள் சபையாக கூடி வந்திருக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு சபையோடு கூட நீங்கள் இணைந்திருக்கிறதுக்காக நன்றி. பரிசுத்தத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற பிரசங்கங்கள் இங்கே உண்டு என்று எனக்கு தெரியும். பட் ஓம் பரிசுத்தம் யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கும் உனக்கு மட்டும்தான் தெரியும். மனைவிக்கு தெரியாது, கணவனுக்கு தெரியாது, அப்பாவுக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது, ஏன் பாஸ்டருக்கே தெரியாது. சில நேரங்களில் எங்களுக்கு காட்டி கொடுத்துட்றாரு நீ எப்படி இருக்கிறன்ட்டு. சில நேரங்களில் காட்டி கொடுத்துட்றாரு, சில நேரங்களில் இப்படி கூட காட்டி கொடுத்துருவாரு. தூத்துக்குடியில் ஒரு கூட்டத்தில் பேச போனேன். கொஞ்சம் பேர் இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே கொஞ்சம் ஜெபம் பண்ணணும், அந்த ஊழியத்துக்கு காணி கொடுக்கணுன்ட்டு எங்கள் வாலண்டியர்ஸை சொல்லி லைனில் நின்ட்டாங்க. நான் சாதாரணமாக கடைசி ஜெபத்தில் இருக்கிறது இல்லை, ஓடி போயிடுறது. ஆமாம், ஆனால் அன்னைக்கு என்னை பிடிச்சி நிறுத்தி வச்சுட்டாங்க. அப்போ ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்தார். போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து, அன்னை ஒரு காணிக்க கொண்டு வந்திருக்கேன், வேண்டான்னு சொல்லிடாதீங்க. அவரை நான் எட்டி பார்த்தேன். ஏன்னா கொஞ்சம் மாதத்துக்கு முன்னால் எனக்கு ரிட்டையர்ட் ஆகலை. நான் ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு டிராஃப்ட் வாங்கி தான் அனுப்புனேன், பேங்க் டிராஃப்ட் வாங்கி. உங்கள் ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லி திரும்ப அனுப்பிச்சிட்டாங்க. ஏன்னா நீ லஞ்சம் வாங்கினதில் தசம பாகம் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க. அவர் தூத்துக்குடியில் இருந்தார், நான் பீகாரில் இருந்தேன். அவரை யாருன்னு எனக்கு தெரியாது. அவர் லஞ்சம் வாங்கி அதில் வேறு அதில் பாருங்கள், நம்ம ஆட்களை வடிக்கிறது முடியாது. அதில் தசமமாக அனுப்புகிறேன்னு அனுப்புனா நீங்கள் ஆஃபீஸில் சொல்லுங்கள், இதை அந்த ஆளுக்கே திரும்ப அனுப்பிடுங்கன்னா திரும்ப வந்துட்டேன். இது நான் உழைச்ச ரிட்டையர்மெண்ட்டு கொடுத்தது, அதனால் இந்த காணிக்கை வாங்கிக்கினீங்கன்னு சொல்லி நடுங்க நின்னார். சில நேரங்களில் ஊழியக்காரங்களுக்கு தூரத்தில் இருந்தாலும் காட்டுவார். எலிசாவுக்கு தெரியும் கேயாசி எங்கே போயிட்டு வந்தான்னுட்டு. என்ன சொல்வார் எலிசா? என் மனம் உன்னோடு செல்லவில்லையா? நாமான் பின்னால் ஓடனல்ல, அந்த ஃபாரினருக்கு பின்னால் ஓடனல்ல, அதை என் மனம் உன்னோடு செல்லவில்லையா? ட்ராவல் பண்ணும். ஊழியக்காரன் உங்கள் மேலே இரவும் பகலும் கவனமாக இருக்கிறதுனால அவர் மனம் உங்களோடு ட்ராவல் பண்ணும். நீங்கள் அவருக்கு கண்ணில் மண்ணை போட்டுட்டு எங்கேயும் போயிடணும்னு நினைக்காதீங்க. ஹலோ, அதனால தான் வார்த்தை கொஞ்சம் கடினமாக தான் வரும். பாஸ்டருக்கு என்னையே தான் தெரியுதா? ஆமாம், 2000 பேரில் ஒன்றையே தான் தெரியுது, என்ன செய்கிறது, காட்டிட்டார. Even after taking baptism, even after talking in tongues, baptism எடுத்த அந்நிய பாஷையில் இன்னும் பேசுற நல்லா. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற அலங்கோலம் உனக்கு தான் தெரியும், ஆண்டவருக்கும் எனக்கு தான் தெரியும். என்னுடைய பரிசுத்தத்தை நான் சட்டை போட்டு மறைச்சிட முடியாது. அது தேவனுக்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானில் தான் இருந்தாங்க, ஆண்டவர் வாக்கு பண்ண பூமியில் தான் இருந்தாங்க. ஆனால் விட்டு போட்ட நிலைமை, ஒடுக்கப்பட்ட நிலைமை. 1 வருஷம் 2 வருஷம் 20 வருஷமா ஒடுக்கிக்கிட்டு இருக்கான். ஆண்டவர்கிட்ட நோக்கி கூப்பிடுறாங்க, ஆண்டவரே, we are in a pathetic condition, நாங்கள் மோசமான சூழ்நிலையில் இருக்கிறோம், ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் என்று முறையிட்ட போது ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை இந்த 4வது 5வது அதிகாரத்தில் செய்ததை தான் காண்பிக்க போகிறேன். நீ மாட்டிக்கிட்ட போது நீ அவரை போக்கி கூப்பிட வேண்டும். When you are garrowed by the sinful activities or attitude, listen. பாவ வாழ்க்கையினுடைய சில அம்சங்கள் மறுபடியும் முன்னிலே முளைத்தெழும்பி
உன்னை சூழ்ந்து கொண்டு நீனே போராடி கொண்டிருக்கும் போது நீ அவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். நல்லா கவனிங்க. அநேகருடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா? நான் சொல்றது, சிலருக்கு சொல்றது, முருங்கை மரம் வெட்டி போட்டுருங்க, காஞ்சிரும். ஆனால் தண்ணி வாசனை கண்டுச்சுன்னா மறுபடியும் தழுத்துரும். பக்கத்தில் இருக்கிறவங்க திரும்பி சொல்லுங்க, பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களை சொல்லலை. இதை சொல்றதுக்கு பயமா இருக்கா? உங்களை சொல்லலை, நீங்கள் நல்ல ஆள். என்கிட்ட சில ரவுடிகள் ரட்சிக்கப்பட்டாங்க என்கிட்ட ஊழியத்து மூலமாக. அவங்களுக்கு நான் அடிக்கடி சொல்கிறது, எப்பா வெட்டி போட்டாச்சு, காஞ்சிச்சு, ஆனால் தண்ணி வாசனை கண்டாலே தழுத்துரும், ஜாக்கிரதையாக இருட்டு, அந்த பக்கமாக போயிடக்கூடாது. போய் தழுத்து மறுபடியும் மரமானவன் இருக்கிறான். Listen, of course, ஒரு நாளிலே நீ உன் பாவ மனிதனை புதைத்தாய் ஞானஸ்தானத்தினாலே. ஆனால் அதற்கு பிறகு அந்த காரியங்களை நீ பார்க்கவில்லை. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும் இருந்து, இது உன்னுடைய பொறுப்பு, இது உன்னுடைய பொறுப்பு. துன்மார்க்கருடைய வழியில் ஆலோசனையில் நடக்காமல் இருப்பது உன்னுடைய பொறுப்பு. பாவிகளுடைய வழியில் நில்லாமல் இருக்கிறது உன்னுடைய பொறுப்பு. பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமல் இருக்கிறது உன்னுடைய பொறுப்பு. மறந்து போகாதீங்க. ஆனால் அந்த நேரத்திலையும் கூப்பிடும்போது ஆண்டவர் நம்மை ஜெபத்தை கேட்டு ஒரு காரியம் செய்கிறார். அதைத்தான் நான் கொஞ்சம் விளக்கமாக பேச விரும்புகிறேன். இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர்கள் நடுங்கி ஆண்டவரை நோக்கி முறையிட்டதினாலே ஒரு காரியம் நடக்கிறது. ஆண்டவர் தன்னுடைய பிளான், தன்னுடைய திட்டம் என்ன செய்ய போகிறங்கிறத ஒரு மனுஷிக்கு சொல்ல வேண்டியதாய் போச்சு. அவளுடைய பெயரை நீங்கள் அறிவீர்கள், வாசிக்கலாம். 4வது வசனத்தை வாசிக்கலாம். அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். அவள் எப்பிராயிமின் மலைதேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபோராளின் பேரிச்ச மரத்தின் கீழே குடியிருந்தாள். ஆண்டவர் இங்கே ஒரு பெண்ணை தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறார். நான் அவளை பெண்ணாக பார்க்கவில்லை, மாறாக ஒரு தீர்க்க தரிசன சத்தமாக பார்க்கிறேன். லிசன், இது ஒருவேளை ஒரு பெண்ணை குறிக்கிறதாக ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருந்தாலும் சரித்திரமாக, என்னுடைய கண்ணோட்டத்தில் அது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக, தீர்க்க தரிசன சத்தமாக பார்க்கிறேன். தேவனுடைய திட்டங்களை, தேவனுடைய முறைமைகளை, தேவனுடைய காரியத்தை அறிந்து கொள்வதற்கு தேவனே வெளிப்படுத்தி தன்னுடைய ஜனங்களுக்கு வழிகளை உண்டாக்குறதுக்கு பேர் தான் தீர்க்க தரிசனம். இன்னைக்கு தீர்க்க தரிசனம்னா வேற என்னமோ நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். நோ 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 உங்கள் வீட்டு நம்பர் இத்தனை, உங்கள் ஃபோன் நம்பர் இத்தனை அப்படின்னு சொன்னால் அது தீர்க்க தரிசனம்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்க மாத்திரம் அல்லையோ சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா உஷாராக இருக்கீங்க. ஆமாம், என் ஃபோன் நம்பரை சொல்லிட்டார் பிரதர். அப்படியே அப்பா, சாத்தானுக்கு ஒரு நம்பர் 4 நம்பர் தெரியும். ஒன்று தான் பப்ளிக் வச்சுருக்காரு, ஒன்று வாட்ஸ்அப்புக்கு வச்சுருக்காரு, ஒன்று மனைவிக்கு மட்டும் வச்சுருக்காரு. ஏன்னா அவள் எடுத்து பார்த்துட்டானா அடுத்த ஆள்கிட்ட பேசுகிறது தெரியாது. இன்னொன்று பிஸ்னஸ்க்கு 4 ஃபோன் இருக்குது, 4 நம்பர் வச்சுருக்க, சிம்மு டபுள் அதில் ட்ரிபிளும் போடுறது கிடந்தா அதையும் போட்டுக்கிடுவேன், எனக்கு தெரியும். நல்லா கவனிங்க. You must understand. அதுக்கு பேர் தீர்க்க தரிசனம் அல்ல, அதுக்கு பேர் ஞானத்தை அறிவும் அல்ல, அறிவை உணர்த்தும் மரம். அது கிரியை செய்யும். அதை நான் விசுவாசிக்கிறேன், நான் அப்பியாசப்படுத்துகிறேன். பட் தட் இஸ் நாட் ப்ராஃபஸி. வாட் இஸ் எதையா தீர்க்க தரிசனம்? இந்த வழியிலே நடவும், இதை நான் செய்கிறேன் என்று தேவன் தன்னுடைய இதயத்தை சொல்லுகிறாரே, அதற்கு பேர் தான் தீர்க்க தரிசனம். இன்றைக்கு சபையில் சத்தம் உண்டாயிருக்கிறது. There are noises. சபையில் பயங்கர சத்தம். அநேக சபைகளில் பயங்கர சத்தம் வேற, லைட்டு போட்டு வேற சத்தம். ஆமாம், என்னெல்லாமோ உங்ககிட்ட நல்லா அமைதியாக வாசிக்கிற கீபோர்டோடு இருக்கிறீங்க. சில டம்மு டிம்முன்னு அடித்து போடுவான். அவன் முடி இங்கே முன்னால் வந்துட்டு போகும். அது அவ்வளோ ஆவியில் நிறைஞ்சு வாசிக்கிறாராம்.
நல்லா கவனிங்க. அப்படி அடிச்சாதான் ஆவி இறங்குது. அதுக்கு பேர் கொட்டு ஆவி, அதுக்கு பேர் பரிசுத்த ஆவி இல்லை. நல்லா கவனிங்க. உடனே ஒரு சகோதரி சொல்லுவான், மகனே கவலைப்படாத, சீ உட்காரு. இதுதான் எப்பவும் இருக்குது, எனக்கு தெரியும். நான் அவளுக்கு இவர் வேண்டு கூட்டு சொல்றமா, நீ தான் மகான்னுட்டு. இது தீர்க்க தரிசனம் என்று நம்பிக்கொண்டு ஏமாந்து போய்விடாதீர்கள். தீர்க்க தரிசனம் வந்தால், தீர்க்க தரிசன வாய்ஸ் வந்தால் எப்படி இருக்கும் என்பதை காண்பிக்கிறேன். வாசிக்கலாம் தொடர்ச்சியாக. அடுத்தாப்புல வாசிக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், 6வது வசனத்தின் பின்பகுதியில் 6வது வசனத்தை வாசிக்கலாம். அவள் நப்தலியிலே கேதேசில் இருக்கிற அபினோகாவின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் 10000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவாய். நான் யாபீனின் சேனாதிபதியாகிய சிசராவையும் அவன் ரதங்களையும் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே இடத்திற்கு வர இழுத்து. யார் கொண்டு வருவேன்கிறது விளங்கல உங்களுக்கு வசனம். ஆண்டவர் சொல்றாரு, ஏய் பாராக்கே, ஒரு 10,000 பேரை கூப்பிட்டுக்க. உனக்கு இருக்கிற கிருபை அதுதான், நீ ஆளை சேர்த்துருவேன். உனக்கு ஆளை கூட்டுறதுக்கு உனக்கு கிருபை இருக்குடா, இதுதான்டா உன் கிருபை. நீ ஆளை கூட்டிட்டு நான் சொல்ற இடத்துக்கு வந்துரு, 10,000 பேரை கூட்டிட்டு வந்துரு. அவங்கள கூட்டிட்டு வந்த உடனே நான் இருக்கேன் இல்லையா, ஆண்டவராகிய நான் யாபீன் சேனாதிபதிய சிசராவை இழுத்து கொண்டு வருகிறவர். அதுக்கு பிறகு உன் கையில் கொடுப்பேன். இந்த ஸ்ட்ராட்டஜி அல்லது இந்த போர் தந்திரங்களை எல்லாம் அல்லது காரியங்களெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறவர் யார் சொல்லுங்க? ஆமாம். எங்க வரணும், யார் வரணும், எப்படி வரணும், நான் என்ன செய்ய போறேன்னு முதல்ல காட்டி கொடுத்தாரு. அதுக்கு பேர் தான் ஏன் தீர்க்க தரிசனம். God wants to reveal his mind. தேவன் தன்னுடைய இருதயத்தை காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறார். நீ கூப்பிட்டது எனக்கு கேட்டுடுச்சு, 20 வருஷமா கூப்பிட்டது கேட்டுடுச்சு. நான் இப்ப உனக்கு ஒரு யுத்த முறையை சொல்லி கொடுக்க போறேன். பாராக்க கூப்பிடு, தெபொராளே பாராக்க கூப்பிட்டு சொல்லு, செபுலோன் புத்திரர்ல நப்தலி புத்திரர்ல 10,000 பேரை சேர்க்க சொல்லு. அவனுக்கு அந்த கிருபை இருக்கு. தெபொராளைய நீ கூப்பிட்டா வரமாட்டான். உனக்கு கிருபை தேவனுடைய திருவுள சித்தத்தை அறிவது. அவனுக்கு இருக்கிற கிருபை ஆட்களை சேர்க்கிறது. சிலருக்கு அந்த கிருபை இருக்கும், கூட்டத்தை கூட்டிடுவான். ஆனால் கூட்டத்தை வச்சு ஆனந்தரக்கூடாது. தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பைத்தியத்தை சுற்றியும் 10 பேர் இருப்பான். 10 பேர் சேர்த்துட்டான்னு நினைக்காதீங்க, பைத்தியத்தை சுற்றிலும் 10 பேர் இருப்பான். நம்ம ஊரில் கேட்க வேண்டாம், சினிமாவில் பார்த்து சலிச்சு போய் இப்போ நேரில் பார்த்தாதான் போய் மிதிச்சு பட்டு சாவான். ஹலோ, கூட்டத்தை கூட்டுறது ஒன்றும் பெரிய காரியம் இல்லையா. ஆனா ஆண்டவர் சொன்னபடி ஆண்டவர் சொன்ன இடத்துல கூட்டி வச்சா கர்த்தர் உனக்காக யுத்தங்களை நடப்பிப்பான். God is looking for obedience all the time. ஏன் அந்த யாபீன் மேல அவன் நிறுத்தி வைத்திருந்த இருப்பு அந்த ரதங்கள் மேல ஆண்டவர் மேல இருந்து ஒரு பெரிய மின்னல் அனுப்பியிருந்தானே, எல்லாம் அவுட்டு ஆயிருக்கும்ல, ஈஸியாக நடந்திருக்குமே. நான் கூப்பிட்டேனே, நீங்கள் அப்படி செஞ்சுருங்க ஆண்டவரே. நம்ம சிலர் அப்படி செஞ்சுருங்க ஆண்டவரே, அவன் ஓடும்போது இப்படி செஞ்சுருங்க ஆண்டவரே. நம்ம பெரிய இன்னமும் தெரிஞ்ச மாதிரி. அவருக்கு தெரியும் எப்படி கூப்பிடணும், எப்படி செய்யணும்னுட்டு. ஏன்னா அவர் யுத்தத்தில் எல்லாரையும் இணைக்க விரும்புகிறவர். கவனிங்க, விசுவாசியா இருந்துட்டு காலத்தை தள்ளிட்டு போயிடலான்னு நினைக்க கூடாது. சரி, இப்போ பாராக்க கூப்பிடுறா, தெபொராள் பாராக்க கூப்பிடுறா. தீர்க்க தரிசன வார்த்தை பாராக்கை இழுத்து வருகிறது. பாராக் உடனே சொல்றான், 10,000 பேர் நம்மகிட்ட இருக்கிற ஆட்களை பற்றி உனக்கு தெரியாதா? நம்ம ஆளுங்க எப்படின்னு தெரியாதா? வாசிக்கலாம் 5வது அதிகாரம், நியாயாதிபதியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள். நூதன தேவனை
தேவர்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது யுத்தம் வாசல் வரையும் வந்தது. இஸ்ரவேலிலே 40,000 பேருக்குள்ளே கேடகமும் ஈட்டியும் காணப்பட்டதுண்டோ? நல்லா கவனிங்க. இஸ்ரவேல்ல 40,000 பேர் சண்டை போடுற ஆளு, ஆனா கையில கேடகமோ ஈட்டியோ இல்லை. கேடகம் எதுக்கு? எதிரி அம்பு எய்தான் என்றால் அதை தடுத்து நிறுத்துவதற்கு. ஈட்டி எதுக்கு? எதிரியை குத்துவதற்கு. அஃபென்ஸும் இல்லை, டிஃபென்ஸும் இல்லை. இவனுக்கு எதிர்த்து நிற்கவும் பலம் இல்லை, இவனுக்கு ஆக்ட் பண்ணவும் பலம் இல்லை. இந்த 40,000 10,000 கூப்பிடுங்கிறாரு. ஹலோ, ஒன்றுமில்லாத ஆட்களையும் ஒன்றுமே இல்லை நாங்கள் தான் இருக்கிறோன்னு சொல்கிற ஆட்களும் ஆண்டவர் வேணும். ஐயா, நீங்கள் சின்ன ஒருவேளை இந்த கதை கேட்டுக்கலாம். ஒரு ஏழை பையன் இருந்தான். அவங்க அம்மா ரொம்ப சிக்காக இருந்தாங்க. ஆனால் அந்த பக்தியாக தன்னுடைய சின்ன பையனை வளர்த்தாங்க. 8 வயசு பையன் தாயை பார்க்குறான். வேறு பிள்ளைகள் இல்லை, தரித்திரம், தாய் வியாதி. 8 வயசு பையன் பார்க்குறான். ஆனால் ஆராதனைக்கு போகாமல் அவனால் இருக்கவே முடியாது. அன்னைக்கு போய் போட்டுக்கிறதுக்கு நல்ல சட்டையும் இல்லை, அழுக்கு சட்டை, ஒரு பக்கம் கிழிஞ்சிருக்கு. ஆனாலும் ஆண்டவரை தானே தேடுறேன், ஆண்டவர் உள்ளத்தை தானே பார்க்குறான்னு சொல்லி போயிட்டான். போய் கடைசி பெஞ்சில் உட்கார்ந்துருந்தான். அங்கே போதகர் ஒரு வலுவான பிரசங்கத்தை சொல்லி, இந்த பர்டிகுலர் மினிஸ்ட்ரிக்காக நாம் ஒரு காணிக்கை எடுக்க போகிறோம், உதாரத்தமாக கொடுங்கன்னா, இவன்கிட்ட காசு இல்லை, அம்மாவே பார்க்க முடியல, சாப்பாடை வாங்கி கொடுக்க முடியல. இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். காணிக்க பை அப்படியே வருது. அப்படியே வரும்போது இவன் யோசிக்கிறான், என்ன செய்யறது? முன்னால் இருக்கவங்கலாம் தங்களால் முடிந்ததை போட்டுக்கிட்டே வராங்க. இப்போ அந்த நேரத்தில் அவங்க பெரிய தட்டு, ஏன்னா பெரிய காணிக்க வேணும்னு சொல்லி பாஸ்டர் பெரிய தட்டவன்னு அனுப்பிச்சிட்டாரு. தட்டு கொண்டு வந்தார் அந்த காணி எடுக்கிற அங்கிள். அவன் சொன்னான், அங்கிள் அதை கொஞ்சம் கீழே வைக்கிறீங்களா? அவருக்கு ஒன்றும் விளங்கலை. எல்லாரும் காணிக்க கொடுப்பாங்க, இவன் கீழே வைக்க சொல்கிறான். சரி வச்சு தான் பார்ப்போன்னு அவர் கீழே வச்சோடனே அந்த தட்டுக்குள்ளே ஏறினு, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கிறேன், என்னையே தருகிறேன், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் என் கரத்தில், படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே. குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும், குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கரத்தில். என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கரத்தில். பாடலாமா எல்லாருமாக? என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே. உன் கையில ஒண்ணுமே இல்லையா? பரவாயில்ல. உன்கிட்ட ஈட்டி இல்லை, கேடகம் இல்லையா? உன்னை பாதுகாக்கிறதுக்கு உனக்கு ஆயுதம் இல்லை, எதிரியை தாக்குறதுக்கு உனக்கு ஆயுதம் இல்லை. ஆனா ஒண்ணு, நீயே அப்படியே வெறுங்கையாவே வந்தாலும் நான் இருக்கிறேன்னு சொல்லு. அப்படி ஒப்பு கொடுக்கிறவர்களை தேவன் தேடுகிறார். பாராக்கே 10,000 பேரை கொண்டு வா. நல்லா கவனிங்க. பாராக்கு அவனுக்கு சொல்லப்பட்டது நப்தலி புத்திரர்களுக்கும் செபுலோன் புத்திரர்கள் இருந்தால் நான் கொடுப்பேன்னு சொன்னார் ஆண்டவர். ஆனால் அவன் ஓப்பன் கால் ஃபார் எவ்ரிபடி.
ஆனால் மற்றவங்க கொஞ்சம் பேர் வரமாட்டேன்ட்டாங்க. சத்தம் கேட்டாலும் வரமாட்டான். யுத்தத்துக்கு தான் போறேன்டா, ஆண்டவர் வெற்றியை கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாருடா, கொடுப்பேன்னு சொல்லிட்டாருனா கூட வரமாட்டான். ஏன் வரமாட்டான்? 5வது அதிகாரத்தில் சில வசனங்களுக்கு கொஞ்சம் காட்டி கொடுக்கிறேன். வாசிக்க 15வது வசனத்தை வாசிக்கலாம். இசக்காரின் பிரபுக்களும் தெபோரோவோட இருந்தார்கள். இசக்காரின் புத்திரர் ஓடி வந்துட்டாங்க. பாராக்கை போல இசக்கார் மனுஷரும் பள்ளத்தாக்கில் கால்நடையாய் அனுப்பப்பட்டு போனார்கள். ரூபனின் பிரிவினைகளால் உண்டான ரூபன் இருக்கிறானே, இவன் எப்பவும் சண்டைக்காரன் தான். இவனுக்கு மற்றவங்களோட எசைந்து போறதுக்கு முடியவே செய்யாது. ஹலோ, ரூபனின் பிரிவினைகளினால் உண்டான இதயத்தின் நினைவுகள் மிகுதி. எதுக்கு காரணம் என்ன? அடுத்த வசனத்தை வாசிங்க. மந்தைகளின் சத்தத்தை கேட்க, மந்தைகளின் சத்தத்தை கேட்க தொழுவங்களின் நடுவே இருந்து விட்டது என்ன? தொழுவங்களின் நடுவே இருந்து விட்டது என்ன? இந்த ரூபனை குறித்து முன்னாலே பார்க்கலாம். என்னாகமத்திலே எழுதி இருக்குது. 32வது அதிகாரத்தில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. யோர்தானை கடந்து போய் அந்த பக்கத்தில் இருக்கிற தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளு ஆண்டவர் சொன்னா, இங்க யோர்தானுக்கு இந்த பக்கத்திலேயே இன்னும் பசுமையா பார்த்தான், நிறைய புல்லு பார்த்தான். மோசேட்ட வந்து சொன்னான். என்ன சொன்னா? ஐயா, எங்களை அந்த பக்கம் கொண்டு போகாதீங்க, இங்கே எங்களுக்கு நிறைய ஆடு மாடு உண்டு, ஏராளமான ஆடு மாடு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பயங்கரமான புல்வெளி இருக்குது. ஆகையினால உம்முடைய கண்களில் தயவு கிடைச்சதுன்னா நாங்கள் இங்கேயே இருக்கட்டும். யோர்தானை கடக்கவே மாட்டான். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறதுக்கு இஷ்டமே இருக்காது. தன்னுடைய அன்னைக்கு லோத்து பார்த்து கர்த்தருடைய தோட்டம் போலையும் எகிப்தின் தேசம் போலையும் இருக்கிறது என்று சோதோமை கண்ட அந்த வித்து இவனுக்குள்ள கிடக்குது. இது சபையிலையும் இப்படித்தான் சிலருக்கு. அவனுக்கு பச்சை பசேன்னு இருக்கணும், அப்படித்தான் இருப்பான். எல்லாமே பச்சை பசேன்றதுன்னா அது கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. Listen, your prosperity may stop you. Your prosperity many times stop you to fulfill God's plan in your life. உன்னுடைய வாழ்க்கையில தேவ திட்டத்தை நிறைவேற்றாம இருக்கிறதுக்கு உன்னுடைய செழிப்பு தடையாக மாறுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உண்டு. அடுத்த வசனத்தை வாசித்துங்க. 17வது வசனம். கீலேயாத் மனுஷர் யோர்தானுக்கு அக்கறையிலே இருந்து விட்டார்கள். ஏன் தெரியுமா? தான் மனுஷர் கப்பல்களில் தங்கி இருந்தது என்ன? ஆமா, அவங்க கப்பல்ல தங்கி இருந்தாங்க. ஆசேர் மனுஷர் கடற்கரையிலே தங்கி தங்கள் குடாக்களில் தாபரித்தார்கள். கல்ஃப்லே தங்கிட்டான். சம்பாதிக்க தான் போனான். ஒரு வீடு கட்டிட்டு வந்துடுவேன்னு சொன்னான். ஒரு வீடு கட்டிட்டு ஆனால் வரமாட்டேங்கிறான். அது ட்ரம்ப்பாக பார்த்து தள்ளி விட்டால்தான் வருவான். அவர் கையில் காலில் செயினை போட்டு அமெரிக்காவுக்கு திருட்டுத்தனமாக போனவனெல்லாம் பிடிச்சி கையிலையும் செயின் போட்டு கால்லையும் செயின் போட்டு இப்படியே ஏற வச்சு பெஞ்சு சீட்டெல்லாம் கிடையாது, பெல்ட்டு போடுறதான அந்த பெல்ட்டை போட்டானே. அந்த மிலிட்ரி ட்ரெயினில் ஏற்றி கொண்டு இந்தியாவில் இறக்குனா தான் வருவான், இல்லைன்னா அங்கேயே தங்கிடுவான். யாருக்கோ தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். நல்லா கவனிங்க. இன்னைக்கு உலக நாடுகள்லாம் ஒரு பெரிய பதட்டம் உண்டாயிருக்கிறது. காரணம் என்னன்னா, ஆண்டவர் கூட்டை கலைக்கிறார். நம்புறவங்க மாத்திரம் அல்லையோ சொல்லலாமா? ஆமாம், ஆண்டவர் ஏன் கூட்டை கலைக்கிறான்னா, அங்கே சுகமாக இருந்துட்ட வாயில் வந்து சாப்பாடு கொடுக்குற அம்மா இருக்கிறாங்க, கீழே போட்டிருக்கிற பஞ்சு மெத்த இருக்குது, அதில் இருந்துட்ட ஆண்டவர் கூட்ட கலைச்சி நீ பறக்கணும்னு பார்க்கிறாரு. உன் கூட்ட ஆண்டவர் கலைக்கிறார்னா உன்னை பறக்குது, தன்னை போல மாற்றுவதற்கு. புறா அந்த கழுகு தன்னுடைய குஞ்சு பறக்கணும்னு நினைக்குது. என்னைய போல பறக்கணும், தன்னிச்சையா பறக்கணும், தானே ஆகாரத்தை உண்டாக்கணும், தான் பெருகணும் அப்படின்னு நினைக்கிற தாய்க்குருவி ரொம்ப நாள் ஊட்டிக்கிட்டே இருக்க மாட்டேன்டா, பிச்சு போட்டுருவேன். I prophesy now to this church. Some of your business may be disturbed in the days to come.
உங்களுடைய சில பிரச்சனைகள் உங்களுடைய நல்லா ஓடிக்கொண்டிருக்கிற வியாபாரத்தை கொஞ்சம் அசைக்கும். நீங்க இனி எப்படி இருந்தாலும் சரி, எனக்கு கல்லறிஞ்சு கொண்டாலும் சரி, நான் சொல்றதை சொல்லிடுவேன். Not to destroy you, not to stop you, but make you higher, flying higher. உயரமான இடத்துல பறக்கிறதுக்காக இருக்கிற சின்ன பிசினஸ் கூட்ட ஆண்டவர் கலைக்கிறார். நம்புறவங்க மாத்திரம் ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லலாமா? யாக்கோபு 20 வருஷமா மாமனார் வீட்டில் சிங்கி அடிச்சாச்சு. ஆமா, 7 வருஷம் ராகேலுக்காக, 7 வருஷம் லேயாளுக்காக, 14 வருஷம் அடிமையா இருந்தார். 2 பெஞ்சாதியை சம்பாதிக்கிறதுக்கு இவ்வளவு அடிமை. அதுக்கு பிறகு 1 டஜன் பெத்தாச்சு. அதனால 6 வருஷம் இருந்தாச்சு. இன்னும் விட்டாவையும் போகமாட்டான்னு ஆண்டவர். லாபானுடைய முகம் வேறுபட்டவர். மாமனார் நேற்ற மாதிரி சிரிக்க மாட்டேங்கிறார். நேற்ற மாதிரி மாமான்னு கேட்டால் கூட முகத்தை திருப்ப மாட்டேங்கிறாரு. பக்கத்தில் இருக்க உங்கள் மாமனார் தான் சொல்கிறார், சொல்லுங்கள் 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 சொல்லுங்கள். மாமனார் ஏன்னா ரொம்ப நாளாக இருந்து சோறு தின்னுட்டடா, 20 வருஷமாக சோறு போட்டு போடா, ஆனாலும் போக மாட்டேங்கிறாங்க சிலர். ஆண்டவர் யாக்கோபை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றினா மாமனார் கோபப்பட்டு தான். எதுக்கு பிரதர் எனக்கு வீட்டு ரொம்ப சமாதானமாக இருந்தோம், திடீர்னு சண்டை வந்துட்டு ஆண்டவர் தான் கிளப்பி விட்டாரு. நம்ம மாமனார் மேல எய்தவன் இருக்க அம்பை நோவானேன். எய்தவர் பின்னால வேற ஆளியா, அவர் வச்சிருக்க குறியா, அவர் தான் கையை பிடிச்சிருக்கார். நீ மாமனாரை போய் உடனே என்ன மாமனார் இவருக்கு நான் ஒழிச்சு இவருக்கு சொத்தெல்லாம் நான் ஸ்டாப் தட். அவர் வெறும் அம்புதான் ஐயா. God is shaking your nest so that you can go higher and be a blessing for many. தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். இந்த மக்களை ஆண்டவர் கலக்க முடியவில்லை. ஆனாலும் ஆகையினால் தான் நப்தலி செபுலோன் என்கிற மக்கள் வெறும் கையர்களாக இருந்தாலும் ஆண்டவருக்கு வேண்டும். ஒன்றும் திறமையில்லை என்றாலும் ஆண்டவருக்கு வேண்டும். எப்படிப்பட்டவர்கள் வேண்டும்? 100% கீழ்ப்படுகிறவர்கள் வேண்டும். ஆபிரகாம் விசுவாசித்தான், கீழ்ப்படிந்தான். விசுவாசத்தையும் கீழ்ப்படிதலையும் நீங்க பிரிக்க முடியாத இரட்டையர்கள், சியாமீஸ் ட்வின்ஸ் என்று நான் சொல்லுவேன். சரி, இன்னொரு கூட்டத்தை பார்த்துடலாம். அங்கே ஆண்டவர் யுத்தம் செய்கிற முறையை பாருங்க. அப்போ பாராக்கிட்ட சொல்றா, எப்பா நீ போ. அவன் சொல்றான், நீ வா, அப்பதான் போவேன். அநேக நேரங்களில் பாராக்கு கோளை மாதிரி நமக்கு நினைப்பான். இதென்னடா பொம்பளை கூப்பிட்டாதான் எனக்கு தைரியம் வருதுன்னு சொல்றீங்கன்னு நீங்க கேட்கலாம். இல்லை இல்லை இல்லை, பாராக் ஒரு அப்போஸ்தலனுக்கு அடையாளம், தெபோராள் ஒரு தீர்க்க தரிசனத்திற்கு அடையாளம். அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் இணைந்தால் தான் சபை கட்டப்படும். அப்போஸ்தலன் முன்னேறி போகிறவன், அவனை வழி நடத்துகிற சக்தியாக தீர்க்க தரிசனத்தின் சத்தம் தொனிக்க வேண்டும். பாராக் என்கிற அப்போஸ்தல அபிஷேகத்தை பெற்றவனையும் தெபோராள் என்ற தீர்க்க தரிசன வரம் கிரியை செய்கிறவர்களும் இணைந்தால் வெற்றி நமதே. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல இது செயல்படாதனால்தான் சபை திடப்படலை. நிறைய சபைகளில் அதுக்கு இடமில்லாதனால்தான் சபைகளில் ஒரு பெரிய சத்துவம் இல்லை. அப்படிப்பட்ட 2 காரியமும் இணைந்து செயல்படாததினால்தான் அநேக சபைகள் இன்னைக்கும் வறண்டு கிடக்கிறது. கூட்டம் இருக்கலாம், ஆனால் வறண்டு கிடக்கிறது. தேவன் அப்படிப்பட்ட கிருபைகளை தமிழக சபைகளுக்குள்ளே செய்வாராக, இந்திய சபைகளுக்குள்ளே செய்வாராக. புறப்பட்டு போகிறதுக்கான ஒரு பாராக்கும் இயக்குவிக்கத்தக்கதான ஒரு பரிசுத்த ஆவியானவரால் இயக்குவிக்கப்பட்டு வழி நடத்துகிற ஒரு தீர்க்க தரிசன சத்தமும் சபைகளின் நடுவில் தொனிக்க வேண்டும். There are a lot of noises, but I am praying for a voice. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படி ஒரு கூட்டம் ஒப்பு கொடுத்துட்டுனா ஆண்டவரும் அந்த வார்ல அந்த போராட்டத்தில் இணைந்து கொள்கிறார். வாசிக்கலாம் 5வது அதிகாரம். 5வது அதிகாரத்தில் நாம் கொஞ்சம் பார்க்கலாம். இவர்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்தவர்கள் என்று சொன்ன போது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று பாருங்கள். 5வது அதிகாரத்தின் 20வது வசனத்தையும் 21வது வசனத்தையும் வாசிங்கள்.
வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று. Oh, God joined. தேவனை இணைந்து கொண்டார். வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று. நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசராவோடு யுத்தம் பண்ணின. கீசோன் நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து சிசராவோடு யுத்தம் பண்ணின. கீசோன் நதி பூர்வ நதியாகிய கீசோன் நதி என்கிற நதியும் பூர்வ நதியாகிய கீசோன் நதியே அவர்களை அடித்துக் கொண்டு போயிற்று. அவர்களை அடித்துக் கொண்டு போயிற்று. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே பலவான்களை மிதித்தாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னை கேட்கிற அருமையானவர்களே, அந்த சரித்திர சம்பவத்தை கொஞ்சம் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். இவன் சிசரா மலையின் மேலே இருக்கிறான். கீழே பள்ளத்தாக்கு, பள்ளத்தாக்கை ஒட்டி ஒரு ஆறு போகிறது. அதுக்கு பேர் கீசோன் என்று பெயர். இப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் அவனை இழுத்து கொண்டு வருவேன் என்று. இப்பொழுது பாராக் போனதெல்லாம் தன்னுடைய கூட்டத்தோடு இந்த பள்ளத்தாக்குக்கு தான். என்ன பார்த்தார்? எனக்கு கீழ்ப்பிடிக்கிற ஒரு கூட்டம் வந்து விட்டது, அவர்களோடு நான் இணைந்து கொள்வேன் என்று ஆண்டவர் வானத்திலிருந்து யுத்தத்தை தொடக்குகிறார். அந்த தொடக்கத்தில் என்ன நடக்கிறது? ரதங்களோடு இருப்பு ரதங்களோடு 900 இருப்பு ரதங்களோடு அவன் சிசரா இறங்கி வரும்போது ஜோர் என்று மழை பெய்கிறது. ஆகையினால இந்த சதுப்பு நிலம் சகதியாகி விடுகிறது. ரதங்கள் உருளைகள் சுழலவில்லை. குதிரை காலை வைக்கிறது, கால் அதனுடைய முட்டிக்கு போய்விடுகிறது. உள்ளே காலை எடுக்க குதிரை முயற்சித்தால் அடுத்த காலம் உள்ள போய்விடுகிறது. குதிரை மேலே இருக்கிறவனால போக முடியவில்லை, ரதங்கள் அசைய முடியவில்லை. நம்ம ஆண்டவருக்கு பேர் சேனைகளின் கர்த்தர். அவருடைய வே ஆஃப் ஃபைட்டிங் இஸ் டிஃப்ரெண்ட். இதை யோசித்து கூட பார்க்கல. இவன் சிசரா யோசித்து பார்க்கல. இவர் இப்படி சண்டை போட வருவார்னு எழுதி பார்க்கல. அதனால தான் அங்கே பாஸ்திங்கன்னா அந்த அதிகாரத்தை இறங்கி சிசரா இறங்கி கால்நடையா ஓடுறான். உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் ஊழியத்திலையும் அநேக யுத்தங்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். நான் சில வருடங்களுக்கு முன்னதாக ஒரு யுத்தத்தை சந்தித்தேன். அந்த யுத்தத்தில் அது என்னை கலங்கடிக்க பண்ணிட்டு. காரணம், என்னுடைய உண்மை கேள்விக்குறியாக்கப்பட்டிருந்தது. ஆண்டவரிடத்தில் நான் சொன்னேன், ஆண்டவரே, எனக்கு இருக்கிற ஒரே சொத்து திறந்த புஸ்தகமாக ஜெனியூனாக உண்மையுள்ளவனாக வாழ வேண்டும் என்பதும் அதற்குத்தானே நான் முதல் நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஊழியம் செய்துகிறேன். எனக்கு சொத்தே அதுதானே ஐயா, எனக்கு வேறு சொத்துக்கள் இல்லையே. என் பிள்ளைகளுக்கு கூட கொடுப்பதற்கு ஒரு செங்கல் தானும் எனக்கு இல்லையே. அப்படி இருக்கும்போது என்னுடைய சொத்து ஆனஸ்டி, இன்டெகிரிட்டி, இதுவே கேள்வியாக்கப்படுகிறதே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கண்ணீரோடு கூட பல நாட்கள் அழும்படியான ஒரு சூழ்நிலைக்குள் நான் தள்ளப்பட்டேன். ஒரு நாள் ஆண்டவர் என்கிட்ட கேட்டார், நீ சண்டை போடுறியா, நான் சண்டை போடணுமா? நான் சொன்னேன், நீ சும்மா இருந்தனா நான் சண்டை போடுவேன், நீ சண்டை போடுறேன்னா நான் பின்னால் சும்மா பார்த்துக்கிட்டு இருப்பேன். இதுக்கு மேலே என்ன அஷூரன்ஸ் வேணும்? நான் நீரே சண்டை போடுன்னு சொல்லிட்டு நான் ஓரத்தில் ஒதுங்கி நின்ற போது காலையில் 4 மணிக்கு தூங்கிட்டு இருந்த என்னை எழுப்பி, போர் முடிந்தது, எருசலேமின் மேலே இருந்த போர் முடிந்தது. ஒரு மனிதனிடத்தில் பேசுகிற வண்ணமாக என்னிடத்தில் ஆண்டவர் எழுப்பி கொடுத்தாரு அந்த வசனத்தை, அந்த வார்த்தையை கொடுத்தோடனே அதுக்கு பிறகு பார்த்தேன், இந்த ஆண்டவரை சேவிப்பதை போல. நல்ல கவனி அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் இங்கே தைரியமாக சொல்கிறேன், இங்கே சிலர் தன்னுடைய வாழ்க்கையில் பிஸ்னஸில் இருக்கிறவங்க, குடும்பத்தில் ஏற்பட்ட கலவரத்தில் மாட்டிக்கொண்ட சில பெண்கள், உங்கள் பலத்தில் உங்கள் ஆர்கியூமெண்ட்டில் நீங்கள் ஜெயிச்சிடலான்னுட்டு தினந்தோறும் போராடி பார்க்குறீங்க. இன் யுவர் பிஸ்னஸ் யூ ஆர் ஃபைட்டிங் வித் யுவர் ஸ்ட்ரென்த். சுவர முட்டுறது போல இருக்குது. நத்திங் மூவ்ஸ், ஒன்றும் அசைய மாட்டேங்குது. ஆண்டவர் ஒன்றை பார்த்து தான் சொல்கிறாரு, நான் யுத்தம் பண்ணணுமா, நீ யுத்தம் பண்ணுறியா? நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தங்களை நடப்பிக்கிற தேவன். The trouble with us, நமக்கு இருக்கிற ஒரு பெரிய குறை, நானும் செய்கிறேன் நீரும் செய்யும். இல்லையா? இல்லை, அவரே முழுசும் பார்த்துக்கிட்டோம்.
அவருக்கு தெரியும் சத்துருவை எங்கே தொடணும், எப்படி அடிக்கணும். 900 இருப்பு ரதங்கள்னு சொன்னால் இன்னைக்கு ரஃபேல் விமானம் இருக்கிறது, அதை போல அது பெரிய, அந்த நாட்களில் இருப்பு ரதங்கள் இருக்கிறது தான் பெரிய ஆள். 900. அவங்க இஸ்ரவேல்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஆனால் ஆண்டவருக்கு ஒரு மழை போதும், ஒரு நதி போதும், அதில் கலந்து எல்லாம் கலண்டு விழுந்துச்சு. எகிப்தியருக்கு அன்னைக்கு செங்கடலில் கடல் விழுந்துச்சு, இங்கே சிசராவுக்கு சகதிக்குள்ளே கலண்டு விழுந்துச்சு. உன் தேவன் உனக்காக யுத்தங்களை நடப்பிப்பா. நான் ஒரு பாடலை பல வருடங்களுக்கு முன்னதாக எழுதினேன். அந்த பாடல் ஆசீர்வாதத்துக்கு தெரியும். அந்த நாட்களிலே நான் எழுதின பாடல், அந்த சூழ்நிலையிலே எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாடல். எனக்காக யாவத்தையும் செய்து முடிப்பவரே, என் யுத்தங்கள் யாவும் நடப்பிக்கும் கர்த்தனே, உம்மை அல்லாமல் என்னால் ஒன்றும் முடியாதென்றே, உம்மை அல்லாமல் என்னால் ஒன்றும் முடியாதென்றே. கர்த்தரின் மேல் எந்தன் பாரத்தை வைத்து கரங்களின் கீழே அடங்கிடுவேன். கடின பதையோ கஷ்ட துக்கமோ கரம் பீடித்தென்றும் நடந்திடுவேன். கஷ்ட துக்கமோ கரம் பீடித்தென்றும் நடந்திடுவேன். கர்த்தரின் மேல் எந்தன் பாரத்தை வைத்து கரங்களின் கீழே அடங்கிடுவேன். கடலை உலர்ந்த தரை ஆக மாற்ற வல்லோ, காலை தள்ளாட ஓட்டா தாக்கீரவர் ஊரங்கா, வலது பக்கத்தில் அவர் நிழலாயிருக்கின்றாரே, வலது பக்கத்தில் அவர் நிழலாயிருக்கின்றாரே. கர்த்தரின் மேல் எந்தன் பாரத்தை வைத்து கரங்களின் கீழே அடங்கிடுவேன். கடின பதையோ கஷ்ட துக்கமோ கரம் பீடித்தென்றும் நடந்திடுவேன். கடின பதையோ கஷ்ட துக்கமோ கரம் பீடித்தென்றும் நடந்திடுவேன். கர்த்தரின் மேல் எந்தன் பாரத்தை வைத்து கரங்களின் கீழே அடங்கிடுவேன். இந்த வரிகளை நான் எப்போ எழுதுனேன்னு சொல்லட்டுமா? ஜான்சி பட்டணத்தில் எஃப்எம்பிபி என்று சொல்லப்படுகிற நண்பர் சுவிசேஷ ஜுபுடைய மிஷினரிகளுக்காக 400 மிஷினரிகளை கூட்டி வச்சுருந்தாங்க. 5 நாட்கள் அவர்களுக்கு வேத வசனத்தை எடுத்து காட்டி இன்னும் சவால் பட்டு இன்னும் தைரியத்தை விட வேண்டும் என்று நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அந்த நேரத்தில் அவங்க கோயம்புத்தூரை சேர்ந்த எபனேசர் சுந்தர்ராஜ் தான் ஃபீல்டு செக்ரட்டரியாக இருந்தார்கள், ஃபீல்டு டைரக்டராக இருந்தார்கள். மற்ற தலைவர்களும் இருந்தார்கள், மிஷினரிகள் வந்திருந்தார்கள். முதல் 2 நாட்கள் கூட்டம் நன்றாக நடந்தது. ஆண்டவருக்குள்ளே அவர்கள் பலப்பட்டார்கள். ஒரு உடன் மிஷினரி தன்னுடைய அனுபவத்தோடு கூட அவர்களுக்கு வசனத்தை காண்பித்து கொடுக்கும்போது அவர்களுக்குள்ள ஒரு புதிய உற்சாகம் வந்தது. 2ஆம் நாள் மீட்டிங்கை முடித்து விட்டு படுக்கிறேன். ஆண்டவர் என்னிடத்தில் கேட்கிறார், என்னை நேசிக்கிறாயா? லிசன். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நேசிக்காமலையா, ஒரே பிள்ளை, தெரியாத பாஷை உள்ள, யார் தாங்குவாங்கன்னு தெரியாமல் ஊரை விட்டு வேலையை போட்டுட்டு நான் வந்தேன். உன் நேசிக்கலையா ஆண்டவரை? ஆண்டவர் மறுபடியும் சொன்னார், நவ் கேன் யூ லவ் மீ? எனக்கு தெரிஞ்சிச்சு ஏதோ ஒரு பெரிய காரியம் நடக்க போகிறதுன்ட்டு. நான் தூங்கிவிட்டேன். காலையில் 6 மணிக்கு நான் என்னுடைய மார்னிங் டிவோஷனெல்லாம் முடித்து வெளியே வரும்போது
பீகாரிலிருந்து மௌரியா என்று சொல்லப்படுகிற ஒரு தம்பியை என் மனைவி அனுப்பியிருக்கிறாள். அவனை பார்த்த உடனே எனக்கு தெரிந்து விட்டது என்னுடைய 2வது மகன் ஆண்டவரிடத்தில் போய்விட்டான் என்று. அவனை பார்த்த உடனே எனக்கு தெரிந்து விட்டது. அவன் வந்தபோது நான் கேட்டேன், தம்பி மறைச்சிட்டானா? அவன் கொஞ்சம் சிக்கா இருந்தான். நான் அவனை பார்த்து சொன்னேன், என்னோட எபனேசர் சுந்தரராஜு சொல்கிறார்கள், பிரதர் போங்க பிரதர், போங்க போங்க நாங்கள் பார்த்துக்கிட்டோம். நான் சொன்னேன், இல்லை 5 நாளைக்கு கூப்பிட்டீங்க, 2 நாள் தான் பேசியிருக்கேன். உயிரோடு இருக்கிற இவர்கள் தான் எனக்கு முக்கியம், மரித்து போன என் குழந்தை அல்ல. நான் அந்த தம்பியை பார்த்து சொன்னேன், தம்பி நீ திரும்ப போய் அக்காட்ட சொல்லிடு, அடக்கம் பண்ணிடட்டும். அண்ணன் 3 நாள் மீட்டிங்கை முடிச்சு தான் வருவாராம். அவன் நான் நம்ப மாட்டேன், இதுவும் செய்தி சொல்கிறேங்கப்பா. அன்னைக்கெல்லாம் ஃபோன் கிடையாது. அவன் என் கூட இருந்துட்டான். என் மனைவிக்கு ஒன்றும் தெரியாது. அன்றைக்கு ஃபோனும் கிடையாது. அப்படி ஃபோன் இருந்தாலும் எங்கள் ஊரில் வேலை செஞ்சுருக்காது. நல்லா கவனிங்க. இப்போ 3 நாள் கூட்டத்தை முடித்து திரும்ப போகும்போது, ட்ரெயினில் போகும்போது என் மகனுடைய முகம் முன்னால் வருகிறது. நான் அவனை வீட்டில் இருக்கும்போது என் மடியில் போட்டு வைத்து 1 மணி நேரமாகிலும் அவனுக்கு வசனத்தை வாசித்து காண்பிப்பேன். அவனுக்கு பாட்டு என்றால் பிடிக்கும். ஏராளமான பாட்டுகளை பாடி அவனை மடியில் வைத்திருப்பேன். பாட்டுன்னா ரொம்ப அவனுக்கு பிடிக்கும். நல்லா கவனிங்க. யாரோ சொன்னாங்க, எலிசபெத்தின் வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிட்டதுக்கு காரணம் மரியாளுடைய வாழ்த்து. அதே போல் வசனத்தை வாசி உன் பிள்ளை உருவாகும் என்று சொல்லியிருந்ததுனால என் பிள்ளை உருவாக்குவான் என்று சொல்லி என் மடியிலே படித்து தினந்தோறும் வசனங்களை வாசிப்பேன். அவனுடைய செல்ல முகம் எனக்கு முன்னதாக வருகிறது. அவனுடைய சிரிப்பு எனக்கு ஒழுகிறது. நான் ட்ரெயினில் வந்து கொண்டிருக்கிறேன். ஜான்சி பட்டணம் 400 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் 12 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வர வேண்டும் நான் இருக்கிற இடத்திற்கு. ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், ஆண்டவரே நீங்கள் தானே கொடுத்தீங்க, நீங்களே கொடுத்துட்டு இப்போமே எடுத்துக்கிட்டீங்களே, கொஞ்சம் வளர்ந்து இன்னும் அவன் கொஞ்சம் 4 வார்த்தை பேசி என்னையை உற்சாகப்படுத்துகிற அளவுக்கு வச்சுருக்கக்கூடாதான்னு நினைக்கிற நினைவுகள் வருது. அதுக்கு முந்தின நாள் ஆண்டவர் என்னை நேசிக்கிறாயா, அவனோட பிரியமானதை எடுத்துக்கொண்டால் நேசிப்பாயா என்று கேட்டது போல தெரிகிறது. அந்த நேரத்தில் அந்த ஓடும் ட்ரெயினில் இருந்து நான் எழுதின பாட்டு தான். கடின பாதையோ கஷ்ட துக்கமோ கரம் பிடித்து நடந்திடுவேன். நல்ல கவனிங்க அருமையானவர்களே. விசுவாசிகளுடைய வாழ்க்கையில், தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், ஊழியர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் காண்பிக்க விரும்புவதெல்லாம், நீ எனக்கு கீழ்ப்படிஞ்சு வந்துட்டா போதும், மீதியை நான் பார்த்துக்கிறேன். யூ டூ யுவர் பெஸ்ட், ஐ வில் டூ த ரெஸ்ட். நீ உன்னுடைய பெஸ்ட்டை செய்ய. எவனால் என்ன முடியும்? கையில் ஆயுதம் இல்லாத 10,000 பேரை கூட்டிகிட்டு பாராக்கே நீ போக முடியும்? உன் கூட தெபோராலையும் வச்சுருக்க முடியல தானே தெரியும். யூ ஹேவ் ஒன்லி ஏ அன்வெப்பன்டு கிரவுட், பட் யூ ஆர் ஹேவிங் ஒபீடியன்ஸ். கீழ்ப்படிதல் இருக்கிற உன் கீழ்ப்படிதலை பார்த்தேன். நான் சொன்ன மாதிரி இறங்கி வந்தவனை இழுத்து போட்டு மழையை வர வச்சு நதியை பெருக்கெடுத்து போட வச்சு சரக்கலங்கள்லாம் மாட்டி வச்சு கால்நடையாக ஓடுறான். இப்போ சிசரா கால்நடையாக போனவன் இன்னொரு பெண்ணுடைய தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றணும். இங்கேயே செத்துறக்கூடாது, பாரா கையில் செத்துறக்கூடாது. நல்லா கவனிங்க. ஏன்னா தெபோராள் சொன்ன ஒரு வார்த்தையை பாருங்கள். அவள் சொன்னாள், என்ன சொன்னாள் என்று பாருங்கள். 4வது அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவள் நான் உன்னோட கூட நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது. கர்த்தர் சிசராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி. போதும். இங்கே ஒரு பெண் இருக்கிறாள். என் அருமை சகோதரியே, என் அருமை வாலிப செல்வங்களே, கொஞ்சம் காலுங்கள். இங்கே ஒரு பெண் இருக்கிறாள். இவளை குறித்து தெபோராள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறாள். அவளுக்கு ஒன்றும் தெரியாது. அவள் போர்க்களத்துக்கு போகவும் இல்லை. அவளுக்கு தன்னை பற்றி ஆண்டவர் வச்சிருக்க திட்டமும் தெரியாது. எக்ஸாக்ட்லி லைக் யூ. God has got a big plan. God wants to do something through you. உன் மூலம் பெரிய காரியத்தை செய்ய ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். உன்னை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் உண்டு.
ஆனால் இவளுக்கு தெரியாது. அவ பேர் யாகேல். யாகேல்னா என்ன அர்த்தம்னா மவுண்டன் கோட்டுன்னு சொல்கிறாங்க. மவுண்டன் கோட்னா பார்த்துருக்கீங்களா? நீங்கள் நியூஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். இஸ்ரேல் தேசத்தில் அப்படி ஒரு கோட் இருக்குது, ஒரு ஆடு. அந்த ஆடு மலையில், செங்குத்து மலையில் தானாக ஏறி அங்கே போய் புல்லு தின்னு. அதுக்கு ஒரு நாளும் தடையே கிடையாது. அவள் பிறக்கும் போதே அவங்க அப்பா அம்மா இவ எதையும் தாங்கிடுவான்னு வச்சுருக்காங்க. அது எதுக்கு வச்சாங்கன்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் தெபோராள் மூலமாக, ஒரு ஸ்திரீயின் கையில் சிசராவை ஒப்பு கொடுப்பேன். ஸ்திரீக்கு தெரியாது. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்க, பிரதர் நீங்களும் சொல்லுங்க பக்கத்தில், ஒன்றை குறித்து தேவன் திட்டம் வச்சிருக்கிறது உனக்கு தெரியாது தான், நிச்சயமாவே தெரியாது தான். எஸ் சார். அவகிட்ட இருந்து ஒரு நல்ல குணம் என்னன்னா, யார் வீட்டுக்கு வந்தாலும் வாங்கங்க வாங்கங்க வாங்கங்க. அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி ஒன்று தான் அவங்ககிட்ட இருக்கிற கேரக்டர். ஆமாம். சிசரா எதிரின்னா அவளுக்கு தெரியாது. சிசராவுக்கும் அவங்க வீட்டுக்கு ரொம்ப நல்ல சம்பந்தம் இருந்ததுன்னு தான் வேதம் போட்டிருக்கு, சமாதானம் இருந்ததுன்னு போட்டிருக்கு. வீட்டுக்கு யார் அவ யாருன்னு தெரியாது, அவன் கேப்டன் தெரியாது, எதுக்கு வந்தான்னு தெரியாது, எப்படி வந்தான்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் வீட்டு வாசல் வந்தோடனே வாங்கங்க வாங்கங்க வாங்கங்க, ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. அவன் சொன்னா கொஞ்சம் தண்ணி கொடு, வாங்க ரெஸ்ட் பண்ணிட்டு போங்க. என் வேதம் சொல்கிறது, தண்ணீரை கேட்டான், பாலை கொடுத்தாள். நம்ம பால் கேட்டால் தண்ணி கொடுப்போம். எங்கள் விருதுநகர்காரங்களை பற்றி ஒரு கதை சொல்லுவாங்க, சிவகாசிக்காரங்களை பற்றி சொல்லுவாங்க. இங்கே யாராவது இருந்தீங்கன்னா தயவுசெய்து மன்னிச்சிங்க. விருதுநகர்காரன் விடாக்கண்டன், ஆமாம், சிவகாசிக்காரன் கொடாக்கண்டன். ஒரு நாள் விருதுநகர்காரர் சிவகாசிக்காரர் வீட்டுக்கு போகிறாரு. அவர் வாங்கண்ணே வாங்கண்ணே எப்படி வந்தீங்க? சாப்பிட்டுட்டு தான் வந்திருப்பீங்க அப்படி தான் சொல்கிறாரு, கூப்பிட்றாங்க. சொல்லும்போதே சாப்பாடு கேட்காத, சாப்பிட்டுட்டு தான் வந்திருப்பேன். அவர் சொல்கிறார், அக்கா வீடு இருக்கும்போது எதுக்கு சாப்பிடணும், அதுன்னு சாப்பிட தான் வந்தேன். இப்போ பெஞ்சாதி புருஷனை பார்க்குறான், புருஷன் பெஞ்சாதியை பார்க்குறான். இந்த ஆள் வந்துட்டான், இன்னைக்கு பார்த்து நம்ம கறிக்குழம்பு விசேஷமாக வச்சுருக்கோம், இவன் சாப்பிட்றதுக்கு பங்கு போட வந்துட்டானு சொல்லிட்டு சரின்ட்டு அவனுக்கு 2 பையங்க. அவரை உட்கார வச்சார். விருந்தாளி வீட்டுக்காரரு 2 பையன் இலை போட்டாங்க. அவர் சொல்கிறாரு, வந்தவர் சொல்கிறார், இலையில சாப்பிட ரொம்ப நாள் ஆச்சுனே, உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் கம கம கமன்னு அக்கா அண்ணியுடைய சமல் அப்படியே இருக்கு. இவர் சொல்கிறாரு, ஏம்மா ரொம்ப போடாத, கொஞ்சமாக போடு, இவர் ரொம்ப சாப்பிட மாட்டார். மாடா என்ன இவ்வளோ சாப்பிட்றதுக்கு, கொஞ்சமாக போடு. அங்கே முதல்ல சிக்னல் கொடுத்துட்டார், நீ வேணும் இவனை ரொம்ப போட்டு கெடுத்துறாதன்ட்டு. அவள் அரைக்கரண்டி வச்சுட்டு கண்ணு கரண்டியில் குழம்பு ஊற்றுறா, ஏன்னா எல்லாம் கீழே போயிடணும், ஏன்னா விடாக்கண்ணன் கொடாக்கண்ணன். அப்பவும் அவர் இவன் பார்த்தான், இல்லை இல்லை நீ நான் ரொம்ப பசியாக தான் வந்தேன், இன்னும் கொஞ்சம் போடுங்கிறான். இவன் கொடாக்கண்டன் அல்லவா? ஆமாம். அதுக்கு பிறகு இப்போ அவருக்கு சாப்பாடு வச்சுட்டு அங்கே பிள்ளைங்களுக்கு வச்சுட்ட பிறகு சொல்லலாம், தம்பி மாமா வந்திருக்கிறார்ல, சித்தப்பா வந்திருக்கிறார்ல, அவர் ரொம்ப பயங்கரமான ஆள், சாப்பிட்டுட்டு இலைக்கு கீழே காசு வச்சுட்டு போவார், எடுக்கக்கூடாது தெரியுதா? இதுதான் விருந்தோம்பல், நம்ம விருந்தோம்பல். லிசன், உங்ககிட்ட இருக்கிற நல்ல குணம் விருந்தோம்பலாக இருக்கும் என்றால், என் வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமோ லோத்தோ தாங்கள் அறியாமல் தேவ தூதர்களையும் அவர்கள் விசாரித்தார்கள். அந்நியனுக்கு இறங்குங்க, அந்நியனுக்கு இறங்குங்க. வீட்டில் வந்ததுன்னா ஒரு அந்நியன் வந்து நின்னாலும் சரி, ஒரு பிச்சைக்காரன் வந்து நின்னாலும் சரி, இறங்குங்க. அது கிறிஸ்தவ குணம். நாங்கள் எங்கள் பீகாரில் எத்தனை தடவை சமைச்சிருக்கோம் தெரியுமா? ஆமாம், ஒரு நேரம் சமைச்சு நாங்கள் 2-3 பேர் இருந்திருப்போம், சமைச்சிருப்பான். அந்த நேரம் வருவாங்க, நம்ம வில்லேஜில் போய் ஊழியம் செஞ்சுருப்போம்ல, அவன் வருவான். நீங்கள் தானே சொன்னீங்க அந்த பக்கம் வந்தால் வாங்கன்னுட்டு வந்துட்டேன். அவன் வந்து சாப்பிட்றதுக்கு என் மனைவி உடனே சாப்பாடு கொடுத்தாச்சு, மறுபடி பொங்குவா. அதுக்குள்ளே இன்னும் 4 பேர் வந்தான். கோர்ட்டுக்கு வந்தேன், அண்ணனை பார்த்துட்டு போயிடலான்னு வந்தேன், சாப்பாடு போட்டாச்சு. 3வது தடவை இன்னொரு டீம் வந்துடும். எதுக்கு நிறைய பேர் கிராம ஊழியெல்லாம் போகிறது இல்லை தெரியுமா? இதுக்கு தான்.
ஒரு நாளில் 4 நேரம் என் மகனையும் சந்திச்சிருக்கேன். ஒரு நாள் ஒரு தடவை இல்லை, பல தடவைகள். கடைசியில் எங்களுக்கு கிடைக்கிறது ரசமும் துவையலும் தான். கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம் என்று கர்த்தர் உரைத்திருக்கிறார் என்று பவுல் சொல்றார். இப்போ இந்த மனைவி இந்த இவளை பாருங்க, சிஸ்டர் வீட்டுக்கு வந்தவுடனே பாலை கொடுத்து நல்லா மூடி போட்டு அவனும் தூங்கிட்டான். ஆனால் ஒரு காரியத்தில் தான் கண்டுபிடிச்சா. வாசிக்கலாம் 5வது அதிகாரம். அது 5வது அதிகாரத்தை காட்டிலும் 4வது அதிகாரத்தில் இன்னும் கொஞ்சம் அழகாகவே இருக்குது. 4வது அதிகாரத்திலே வாசிக்கலாம். 18வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யாகேல் வெளியே சிசராவுக்கு எதிர்கொண்டு போய் உள்ளே வாரும் என் ஆண்டவனே, என் அண்டை உள்ளே வாரும், பயப்படாதேயும் என்று அவனோடு சொன்னாள். அப்படியே அவள் அண்டை கூடாரத்தில் உள்ளே வந்தபோது அவளை ஒரு சமுக்காலத்தினாலே மூடினாள். இப்பவும் தெரியாது இவன் பகைஞன், என் ஜனத்துக்கு விரோதி, என் ஜனத்தை அழிக்க புறப்பட்டு வந்தவன் தெரியாது. வாசிங்க. அவன் அவளை பார்த்து குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தாகமா இருக்கிறேன் என்றான். அவள் பால் துருத்தியை திறந்து அவனுக்கு குடிக்க கொடுத்து திரும்பவும் அவனை மூடினாள். அப்பொழுது அவன், நீ கூடார வாசலில், நல்லா கவனிங்க, இப்பந்தான் அவளுக்கு குழு கொடுக்குறான். என்ன குழு கொடுக்குறான் பாருங்க. அப்பொழுது சிசரா, நீ கூடார வாசலிலே நின்று யாராவது ஒருவன் வந்து இங்கே யாராயிலும் இருக்கிறார்களா என்று உன்னிடத்தில் கேட்டால் இல்லை என்று சொல் என்றான். இப்பதான் கண்டுபிடிச்சா. அடே, பொய் சொல்றான். தானும் போய் சொல்றான், என்னையும் போய் சொல்றான். இது சாத்தானா தான் இருக்கணும், இவன் சத்ருவா தான் இருக்கணும். ஏன்னா தெய்வனுடைய பிள்ளைகள் சத்தியம் பேசுவார்கள், சத்தியம் அவர்கள் வாயில் இருக்கும். இவன் பொய் சொல்ல வைக்கிறது மட்டும் இல்லை, தானும் பொய் சொல்றான். இப்பதான் கண்டுபிடிச்சிட்டா. சரி, இதுதான் மேம்பட்டான் போல தெரியுது. அதனால இப்ப ஆயுதம் இல்லை, அவர்கிட்ட இருந்ததெல்லாம் கூடார ஆணி, ஒரு சுத்தி. என் சகோதரிகளே, என் சகோதரா, ஆண்டவர் உன்னை பார்த்து மோசையை அழைத்த போது கேட்டது போலவே கேட்கிறார். உன் கையில் என்ன இருக்கிறது? எலிசா விதவையை பார்த்து உன் வீட்டில் என்ன இருக்கிறது? ஏன்னா எனக்கு அற்புதம் செய்யணும்னா நீ வச்சிருக்கதை வச்சு தான் அற்புதம் செய்ய முடியும். மோசே, உன் கையில் என்ன பார்க்குது? ஒரு கோல், கீழே போடு. என் வீட்டில் ஒரே ஒரு குடம் எண்ணெய் மட்டும்தான் இருக்கு, போ பக்கத்து வீட்டில எல்லாம் வாங்கி எல்லாத்தையும் நிரப்பு. என்னை அருமையாய் கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ பிள்ளைகளே, இந்த கால ஆராதனையில் தேவன் உன்னை பார்த்து கேட்கிறார். உன் கையில் வெறும் கூடார ஆணி தான் இருக்குதா, சுத்தி தான் இருக்குதா? போதும். செய்ய முடியாத ஒரு காரியத்தை, மீதமுள்ள ஒரு காரியத்தை முடிக்கிறதுக்கு தேவன் அதை உபயோகப்படுத்துவதற்கு நீ மற்றும் விட்டு கொடுத்தால் போதும். An unfinished task to finish the enemy. செய்ய முடியாத ஒரு பெரிய வேலையை சபை செய்து முடிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்து கொண்டு நிற்கிறார். என்னுடைய அப்போஸ்தலர்கள் விட்டு போன வேலையை, மீதமுள்ள வேலையை என் ஜனங்கள் செய்வார்கள் என்று தான் சொல்லித்தான் உங்களை அவரை அறிகிற அறிவிலே கொண்டு வந்திருக்கிறார். The job is not finished yet. எல்லாம் முடியல. ஆனா உன் மேல ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது. உனக்கு தெரியாம இருக்கலாம், வந்தவன் சத்துரு என்று அறியாமல் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் காட்டி கொடுத்தது மாத்திரமல்ல, ஆண்டவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறதெல்லாம் ஒரு சுத்தி, ஒரு கூடார ஆணி. சென்னையிலே ஒரு சகோதரி எனக்கு தெரியும். தென் இந்தியாவிலிருந்து அவருடைய தாயும் தகப்பனும் ஒரே நாளில் பகைவர்களால் கொல்லப்பட்டார்கள், அடித்து கொல்லப்பட்டார்கள். இந்த சகோதரி 17 வயது, அவளுக்கு ஒரு தங்கை, அதற்கு பிறகு ஒரு தம்பி. ஒரு தம்பிக்கு 13 வயது, சகோதரிக்கு 15 வயது, இவளுக்கு 17, 2 வருஷம் இடையில. தென் மாவட்டங்களிலே
தன்னுடைய தகப்பனையும் தாயையும் கொன்னவர்கள் வம்சத்தையே கருவறுத்து விடுவேன் என்று கொல்லும்போது சொன்னார்கள். இப்பொழுது பயம் பிடித்து கொண்டது. ஊரே பகைக்கிறதான ஒரு நிலைமை, ஊரில் யாரும் பாதுகாப்பு தர முடியாத ஒரு சூழ்நிலை நடந்ததை சொல்லுகிறேன். அந்த 17 வயது பெண் தம்பியும் கூட்டுக்கிட்டு எடுக்கக்கூடிய சாமானை மட்டும் எடுத்துட்டு, யாரையும் தெரியாது, உலகத்தில் எங்கே போகிறேன்னு தெரியாது, திருநெல்வேலிக்கு வந்து எக்மோர் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. சென்னையில் எங்கே போகிறது அக்கான்னு கேட்குறா தங்கச்சி. தெரியாது. தம்பி கேட்குறான், எனக்கு பசிக்குது. தன் கையில் இருந்த காசை வச்சு அங்கே இருந்த ஒரு சின்ன பண்டத்தை வாங்கி கொடுத்துட்டா. 1 மணி நேரம் உட்காந்துருக்கா. காலையிலே வந்தாச்சு 6 மணிக்கு, 9 மணி ஆச்சுது, 11 மணி ஆச்சுது, 1 மணி ஆச்சுது. அப்படியே உட்கார்ந்துருக்கிறாங்க ஒரு பெஞ்சில், திருன்னு பார்த்துக்கிட்டு. இதை ஒரு மனிதன் கவனித்தான். இந்த பிள்ளைகள் காலையிலிருந்து இங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள், ஏதோ ஒன்று அண்டர்ந்திருக்கிறது என்று சொல்லி அவர்களை பார்த்து சொன்னான், ஏம்மா இங்கே உட்கார்ந்துருக்கீங்க? எங்கே போகிறதுன்னு தெரியல அங்கிள், எங்களை யாரும் தெரியாது, நாங்கள் அப்பா இல்லாத அம்மா இல்லாத அனாதையாக்கப்பட்டோம் என்று சொன்னபோது வாங்க என் கூடன்னு சொல்லி தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் அவர்களை இருக்க சொல்லி, எம்மா நீ பெரியவளாக இருக்கிறனா அவனுக்கு ஒரு சின்ன வேலை வாங்கி கொடுத்துட்றேன், அந்த வேலையை பார்த்துக்க, தம்பியும் தங்கச்சியும் படிக்க வச்சிருடா, ஏதாவது தேவைன்னா நான் உதவி செய்கிறேன்னு சொல்லி இந்த வீட்டில் நீ இருக்கலான்னு சொல்லி அந்த வீட்டை கொடுத்துட்டாரு. லிசன், ஒரு ஹோட்டலில் ரிசப்ஷனிஸ்டாக படித்த பிள்ளையாக இருந்தால், கொஞ்சம் பிரைட்டாக இருந்தான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் ரிசப்ஷன் டேபிளில் அவரை உட்கார வச்சுட்டாங்க. கஷ்டத்தோடு அநேகருடைய பார்வையில் பட்டு, அவளுக்கு யாரும் இல்லை என்பதை அறிந்தவர்கள் கழுகு போல் அவளை பார்க்கிறார்கள். அதையெல்லாம் தப்பி தன்னுடைய தம்பியையும் தங்கையும் படிக்க வைத்தாள். கல்லூரி வரைக்கும் படிக்க வைத்து விட்டாள். அந்த மனிதர் அடிக்கடி வந்து விசாரிப்பார், ஏதாவது பொருட்கள் வாங்கி விட்டு போவார். இந்த மனிதர் ஏன் இவ்வளவு அன்பு காட்டுகிறார் என்று அவளுக்கு தெரியாது. 17 வயது வந்தவளுக்கு இப்பொழுது 25 வயதாகிவிட்டது. ஒரு நாள் அந்த மனிதன் வந்தார், இந்த பார்மா, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், ஏன்னா நீ தம்பியும் தங்கச்சி ரொம்ப நல்லா பார்த்துக்கிடுற, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். அவங்களுக்கு திருமணம் செய்து 23 வயசு தங்கச்சிக்கு திருமணம் செய்து கொடுத்துரு, தம்பியை எங்கேயாவது தூர இடத்துக்கு அனுப்பிடு. அதன்படியே அவருடைய ஆலோசனைப்படி தங்கைக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டாள். தம்பியை வேற ஒரு இடத்திற்கு பாம்பேக்கு அனுப்பிவிட்டார்கள். தம்பியும் இல்லை தங்கையும் இல்லை, தனியாக இருக்கிற அவளிடத்தில் அந்த மனிதன் வந்தார். உனக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைடா, உனக்கு ஒரு நிழல் வேணும், நானே நிழலாக இருக்கிறேன். ஐ எம் ஆல்ரெடி மேரீடு, எனக்கு மனைவி இருக்கிறா, நான் மனைவிகிட்ட சொல்லலை, ஆனால் உனக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக நான் உன்னை மனைவியாக கொள்ளுகிறேன் என்றாள். இவளுக்கு நடுங்குகிறது. ஆனால் இவ்வளவு அன்பு காட்டி விட்டாரே என்கிறதுனால கிட்டத்தட்ட 9 வருடங்கள் இவர் அன்பு காட்டிவிட்டார், என்னை ஆதரவாக காத்து கொண்டார் என்றதுனால கொஞ்ச நேரம் யோசித்து விட்டு சரி என்று சொல்லிவிட்டாள். இரண்டவரும் கணவன் மனைவியை போல வாழ ஆரம்பித்தார்கள். அந்த மனிதன் சினிமாவில் ஒரு லைட் பாய், சினிமா துறையில் லைட் பிடிக்கிறவன். அந்த கரெக்டான லைட்டை பிடிக்கணும். லைட் பாய்னா சும்மா லைட்டை பிடிக்கிறது இல்லை, அது இட் ஹஸ் காட் லாட் ஆஃப் டெக்னாலஜி. நல்ல அறிவுள்ள மனிதன் தான். ஆனால் அவர் திடீரென்று வியாதிப்பட்டார். வியாதி படுக்கையில் சொன்னார், எனக்கு கொடுத்துட்டு போகிறதுக்கு ஒன்றும் இல்லை, என்னை என் பெஞ்சாதி என்னை அடி கொன்னுருவா, நீ இருக்கிற வீட்டையும் மாத்திரம் நான் உனக்கு கொடுத்துட்டு போகிறேன்னு வீட்டை எழுதி வைத்தார். ஒரு வாரத்திலே மரித்தும் போனார். இந்த சகோதரி மிகுந்த கஷ்டத்தோடு தன்னுடைய ஒருவனுக்கு நான் மனைவியாகிவிட்டேன், ஆகினால் நான் இன்னொருவனை நோக்கி பார்க்க முடியாது என்று சொல்லி அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். மெலிந்த உருவம், நன்றாக சாப்பிட முடியாது. தங்கச்சி கண்டுகொள்ளவே இல்லை என்றால் அப்படிப்பட்ட இடத்துல விவாகம் பண்ணி போய்விட்டாள். தம்பி போனவனை தெரியாது, ஒரு தொடர்பு இல்லாமல் போய்விட்டது, தனியாக்கப்பட்டாள்.
தனக்கு கணவனாக கிடைத்தவனையும் இழந்து விட்டாள். பல வருடங்கள் உருண்டோடின. என்னுடைய ஒரு கூட்டத்தில், இப்படி ஒரு கூட்டத்தில் தன்னுடைய வயதான காலத்தில், 70 நெருங்க போகிற காலத்தில் அவர்கள் ஓரமாக வந்து உட்கார்ந்திருக்கிறார்கள். நான் பேசின செய்தி அவர்களை தொட்டிருக்கிறது. ஐயோ, என் தம்பிக்காக வாழ்ந்தேன், என் தங்கைக்காக வாழ்ந்தேன், எனக்கு வாழ்வு கொடுக்கிறதுக்கு ஒருவர் வந்து அவருக்காக வாழ்ந்தேன், என்னை மீட்டிக் கொண்டு ஆண்டவருக்கு வாழவில்லையே என்று அவளுக்கு தோன்றிற்று. ஆனால் இந்த வயதில் நான் பீகாருக்கு போவேன் என்று எப்படி சொல்லுவேன்? ஆனால் ஒன்று செய்கிறேன். வீட்டில் போய் ஒரு கடிதத்தை எழுதினார்கள். அந்த கடிதத்தை போஸ்ட் பண்ணியிருக்கிறார்கள். அது எனக்கு கிடைக்கவில்லை. சில மாதங்கள் கழித்து மறுபடியும் நான் சென்னைக்கு வந்தபோது ஒரு சகோதரிடத்திலிருந்து ஒரு மிஷினரியுடைய சப்போர்ட் வந்து கொண்டிருந்தது. அவ்வளோதான் எனக்கு தெரியும். நான் ஃபைனான்ஸில் ரொம்ப தலையை போட்டு அங்கே நான் என்னை அதில் கரைத்து கொள்வதில்லை. எப்போது யாராவது லெட்டர் எழுதினால் மாத்திரம் அனுப்புவார்கள். அந்த பணம் அனுப்பும்போது ஒரு சின்ன துண்டு, நீங்கள் சென்னை வரும்போது என்னை கண்டிப்பாக பார்க்க வேண்டும், நான் உங்களிடத்தில் பேச வேண்டும் என்று சொன்னார்கள். நான் சென்னை வந்தபோது என்னுடைய அலுவலகத்தில் நான் அவர்களை சந்திக்கிறேன். வந்து அவர்கள், நான் தான் பிரதர் மாதம் மாதம் ஒரு மிஷினரியை தாங்கிக்கிட்டு இருக்கேன். எனக்கு நம்ப முடியவில்லை. ஒரு சின்ன மெல்லிய உருவம் ஒரு பழைய சாரியில் சுத்தப்பட்டு வந்து உட்கார்ந்துருக்கிறது எனக்கு முன்னதாக. அவர்கள் தன்னுடைய கதையெல்லாம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், உங்களுடைய பிரசங்கம் என்னை அசைத்து விட்டது, என்னுடைய வாழ்நாளெல்லாம் வீணாக்கிவிட்டேன், சென்று போன காலங்களை நான் திரும்ப பார்க்க முடியாது, போய்வினது போனது தான். ஆனால் வந்து வீட்டில் அழுதேன் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே வாழ்நாள் எல்லாம் வீணாளாக சென்று போயிட்டே ஐயோ, மோசம் போனேன் விட்ட நன்மை அழுதாலும் வருமோ, ஆத்ம ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடு ஆண்டவா வேறும் கையனாக உம்மை கண்டு கொள்ளல் ஆகுமோ, தேவரீர் கை தாங்க சற்றும் சாவு கஞ்சி கலங்கு, ஆயினும் நான் பலன் பெற உழைக்காமல் போயினே, ஆத்ம ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடு ஆண்டவா வேறும் கையனாக உம்மை கண்டு கொள்ளல் ஆகுமோ. என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு ஆண்டோட்ட போய் சொன்னேன். அரசாங்கம் எடுத்துகிற 200 ரூபா மாதத்தில் தான் வயிறை கழுவிக்கிட்டு இருந்தேன். வீடு அவர் எழுதி வச்சுட்டு போயிருந்ததுனால வாடகை இல்லை. ஆண்டோட்டத்தை அழுதேன், எனக்கு என்ன முடியும், வயசு ஆகிப்போச்சு, இந்த சகோதரனோடு பீகாருக்கு போகவும் முடியாது. ஆண்டவர் என் வீட்டுக்கு முன்னால் 10 அடி நீளம் 20 அடி அகலம் இருக்கிற ஒரு சின்ன பூமியை காண்பிச்சார். இதை வச்சு நான் என்ன செய்கிறது ஆண்டவர்னு சொன்னேன். ஆண்டவர் சொன்னார், விதை விற்கிற கடைக்கு போகும், நல்ல பூக்கள் உள்ள பூக்களை வாங்கி அதில் நடுத்து நீ தண்ணி ஊற்று, அந்த பூவை வாங்கிறதுக்கு நான் ஆள் அனுப்புகிறேன், அந்த பூவை விட்டு ஒரு மிஷினரி தாங்கினதுனால 15 மாதங்கள் தொடர்ச்சியாக வீட்டுக்கு முன்னால் இந்த 10 அடிக்கு 20 அடி நிலத்தில் பூவை வச்சு அதை பெருக்கி அதை விற்று ஒரு மிஷினரியை தாங்கினாங்க. என்னை வந்து பார்த்தபோது சொன்னாங்க, பிரதர் என்னைக்கு சாமான்னு தெரியாது,
ஆனால் நான் கொடுத்த காலத்தில் அந்த மிஷினரி ஊழியம் செஞ்சுப்பார், அவருடைய கனிகளில் எனக்கும் பங்கு இருக்குது. அதனால் நிம்மதியாக சாவேன். அதனால் அந்த நிலத்தை, இந்த வீட்டை உங்களுக்கே கொடுத்துட்றேன். பத்திரம் கொண்டு வந்திருக்கேன். அவர் எழுதி கொடுத்த லெட்டர் இருக்குது. இதுக்கு நான் தான் சொந்தக்காரி. இதை எடுத்து எப்படியாவது செய்யுங்கன்னுட்டு கண்ணீர் தாரையாக ஓடுது. நான் எவ்வளோ சொல்லி பார்க்குறேன், சிஸ்டர் அழாதீங்க. she couldn't stop. அதுக்கு பிறகு பேச முடியல, என்கிட்ட போயிட்டு வரேன்னு கூட சொல்ல முடியல. மன நிம்மதியோடு போகிறேன், மேலே போகிறேன். இன்றைக்கு அவர்கள் இறந்து 3 வருடங்கள் ஆகிவிட்டது. நான் சில நேரங்களில் அந்த அப்படிப்பட்ட தியாக செம்மல்களை நினைக்கிறேன். 3000க்கு மேற்பட்ட மிஷினரிகளோடு கூட வட இந்தியாவில் ஒரு ஊழியத்தை செய்வதற்கு பின்னணியாக யாரும் கண்டுகொள்ளாத சில பாத்திரங்கள் உண்டு. யாகேல் ஒரு பாத்திரம். சிசராவின் தலையை உடைத்து செய்ய வேண்டிய மீதி வேலையை செய்வதற்கு ஒரு யாகேல் தேவை. கையில் சுத்தி இருக்கிற நீ தேவை. வெறும் ஆணி மட்டும் வைத்திருந்தால் நீ தேவை. நீங்க மட்டும் ஆண்டவருடைய காரியத்தில் இணைந்து கொண்டால் தேவ ஜனம் விடுதலையோடு இருக்கும். தேசம் தேவனை அறியும். எல்லாரும் கண்களை மூடலாம். யாரும் இந்த நேரத்தில் அசையக்கூடாது. தேவ ஆவியானவர்களோடு கூட பேசி இருக்கிறார். எனக்கு குடிக்கப்பட்ட நேரமும் முடிகிறது. இன்னும் உங்களுக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை. யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தரே இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஒரு திரளான விசுவாசிகளின் கூட்டத்தை எழுப்பி இருக்கிறார். கர்த்தருடைய பராக்கிரம நாள் வந்துவிட்டது. மனப்பூர்வமாய் தங்களை ஒப்பு கொடுத்த யவன ஜனம் எழும்பித்தான் ஆக வேண்டும். எந்த காரியத்திற்கும் தன்னை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்து இரவிலை பெய்கிற பனியைப் போல அமைதியாக ஆர்ப்பாட்டம் இல்லாமல் கீழ்ப்படியக்கூடிய தேவன் முன்னால் நிற்கிறான். உன்னை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் உண்டு. உன்னை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் உண்டு. உன்னை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் உண்டு. உனக்கு தெரியாதுதான். உனக்கு உன் எதிரியையும் தெரியாதுதான். தேவன் உன்னை கொண்டுதான் அந்த வேலையை முடிக்க விரும்புகிறார். அந்த வேலைக்கு முடிவு பெற இந்த தேசம் தேவனை அறிவதற்கான அந்த வேலையை முடிக்கிறதற்கு உன்னை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் உண்டு. உன் அண்டை விட்டால் ஆண்டவருக்கு வருவதற்கு உன்னை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் உண்டு. சுயமாய் வாழ்ந்தது போதும். உன்னுடைய ஆத்துமாவையே குறித்த கவலை இருந்தது போதும். உன்னை சுற்றி இருக்கிறவர்கள், நீ வேலை செய்கிற ஸ்தலத்தில் இருக்கிறவர்கள், உன் அண்டை விட்டா, நீ பிறந்த கிராமம், நீ வளர்ந்த ஊர், நீ படித்த கல்லூரியில் உனக்கு சிநேகிதராக இருந்தவர்கள், பரம்பி இருக்கிற இந்த பெரிய பாரதம், நீ போகாவிடில் யார் போவா? இப்போதில்லாவிடில் எப்போ? நீ போகாவிடில் யார் போவார்? இப்போதில்லாவிடில் எப்போ? கணக்கு கேட்பார் என்ன செய்வாய்? கணக்கு கேட்பார் என்ன செய்வாய்? கண்ணீர் விடுவாயோ கர்த்தரை கண்டு? கண்ணீர் விடுவாயோ கர்த்தரை கண்டு? விசுவாசியே நினைத்து பா, நிலைப்பவைகளை நாடு, நித்திய ஜீவன் பெற ஓடி வருவாயே இன்றே, பாடி மகிழ்வாயே அன்றே. ஓடி வருவாயே இன்றே, பாடி மகிழ்வாயே அன்றே. விசுவாசியே நினைத்து பார், நிலைப்பவைகளை நாடு, நித்திய ஜீவன் பெற
வருகையின் நாள் சமீபமே, வல்லமை தேவன் வெளிப்படவே. வருகையின் நாள் சமீபமே, வல்லமை தேவன் வெளிப்படவே. பூமி அழியும், பூதலம் எரியும், பூமி அழியும், பூதலம் எரியும். சேர்த்திட்ட பொக்கிஷம் யாருக்கு சேரும்? சேர்த்திட்ட பொக்கிஷம் யாருக்கு சேரும்? விசுவாசியே நினைத்து பார், நிலைப்பவைகளை நாடு, நித்திய ஜீவன் பெற. ஓடி வருவாயே இன்றே, பாடி மகிழ்வாயே அன்றே. ஓடி வருவாயே இன்றே, பாடி மகிழ்வாயே அன்றே. விசுவாசியே நினைத்து பார், நிலைப்பவைகளை நாடு, நித்திய ஜீவன் பெற. எல்லாரும் அமைதியா கண்களை மூடி இருக்கிற இந்த நேரத்தில் நான் ஒரே ஒரு அழைப்பை மாத்திரம் கொடுக்க விரும்புகிறேன். ஐயா, இந்த உலகத்தில் சத்துருடைய கிரியைகளை அழித்து ஜனங்களை விடுதலையாக்கி அவருடைய புலம்பலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தேவன் என்னை நம்புகிறார். என்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஒருவேளை ஆயுதமில்லாத நிராயுதவாணியான நான் என்னையே தருகிறேன், அல்லது என்னிடத்தில் இருக்கிறதெல்லாம் என்னுடைய சுத்தியும் ஆணியும் தான். நீர் போரிட்டு கொண்டிருக்கிறீர் வானங்களில் இருந்து, நானும் இணைந்து கொள்கிறேன். ஆண்டவரே, பாராக்குகளே, தேவன் உன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டம், உனக்குள்ள இருக்கிற மறைந்திருக்கிற தாளந்து வெளிப்படும் நேரம் அவர் புறப்பட்டிருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் புறப்பட்டிருக்கும் போது நான் அந்த சேனையை நடத்துவதற்கு ஒரு சின்ன லீடரா வருகிறேன் என்று எந்த நிலையில் நீ சொன்னாலும் தேவன் உன்னுடைய கரத்தை பிடிக்க விரும்புகிறார். உன்னை கொண்டு பலத்த கிரியைகளை நடப்பிக்கும்படியாக ஒரு பெரிய சமாதான சூழ்நிலையை உன்னை கொண்டு செய்து முடிக்க வேண்டிய வேலையை முடிக்கிறதற்கு அழைக்கப்பட்ட உன்னை கொண்டு நான் பேசுகிற போதே சிலருடைய முதுகை பிடித்து ஆவியானவர் எழுப்பி விடுகிறார். நீதான் நீதான் அதற்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் மாத்திரம். யாரும் கண்ணைங்களை திறக்கக்கூடாது. அமைதியாக நீங்கள் இருக்கிற இடத்திலே எழுந்து நில்லுங்கள். ஒரு தாய் சொல்லுகிறாள், எனக்கு தான் வயசாகி போச்சு, என் பிள்ளைய ஆண்டவர் யூஸ் பண்ணுவாரா? எஸ், உன் பிள்ளைக்கு 15 வயசு தான் ஆகுது. ஆனால் நீ அவன் வீட்டில் போய் அவன் மேலே கை வச்சு சொல்லு, நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்று. இங்கே ஒரு பிஸ்னஸ் செய்து கொண்டிருக்கிற சகோதரன் சொல்கிறான், நான் பிஸ்னஸை விட்டுட்டு கூட வர வேண்டியிருக்குமா? எனக்கு தெரியாது, தேவனை கேட்டு பார். ஒரு கல்லூரி மாணவி சொல்கிறாள், நான் படித்துக் கொண்டிருக்கிறேனே, பரவாயில்ல, படிப்பை முடித்து விட்டு செய்வேன் என்று சொல். தம்பி, எனக்கு நாளைக்கு இன்டர்வியூ இருக்குது, நான் ஆயத்தப்பட்டிருக்கேன், நீங்க சொல்லுங்க. ஆனால் ஆண்டவர் என்னை இழுக்கிறத பார்க்கிறேன். இன்டர்வியூவா இல்லை தேவ சேனையில சேர்ந்து கொள்ளவா? நீ போராட வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்பிடிக்கிற ஒரு கூட்டத்தை மாத்திரம் நான் பார்க்கிறார் ஆண்டவர். எதை இழந்தாலும் சரி, என் தேவனுடைய வேலையை செய்து முடிப்பதற்கு இதோ நான் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம். இன்னும் கொஞ்சம் பேர் உண்டு, எழுந்து நிற்கும்படியாய் கூக்கிறேன். ஷாபா ரீலான் தாடா காதுனிடா தனுஷா லிகரா போட்டா ருதனிடே ஷபகரத்னி சலந்துனிஷா. தேவ கரம் இந்த கூட்டத்தின் மேலே
மிகுந்த வல்லமையோடு இறங்குகிறதை மாத்திரம் பார்க்கிறேன். அநேகர் அவர் தொட்டு தூக்கி நிறுத்தி, ஐ ட்ரஸ்ட் யூ, உன்னை நான் நம்புகிறேன், நான் உன்னை நம்புகிறேன், நீ செய்து முடிப்பாய் என்று நம்புகிறேன், ஆயிரங்களை நீ என் பக்கமாக இழுத்துக் கொள்வாய் என்று நம்புகிறேன் என்று சொல்கிற இந்த தெய்வீக சக்தத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். வல்ல பிதாவே, நீங்க சொல்ல வேண்டும்னு சொன்னதை மாத்திரம் நான் அவர்களுக்கு சொன்னேன். எனக்கு முடிஞ்சதை சொல்லியிருக்கேன் சுவாமி, அவங்களுக்கு விளங்குற விதத்தில் சொல்லியிருக்கேன். மீதி காரியத்தை நீங்க பார்த்து நீங்க கிரியை செய்யுங்க. இந்த சபை நடத்துகிற அடியானுக்கு இன்னும் உத்வேகம், இன்னும் ஆண்டவர் ஒரு வேகமுள்ள மக்களாக படையாக இவரை ஒருந்திருக்கு நடத்த நீங்க உதவி செய்யுங்க. ஒரு பெரிய அபிஷேகம் இவர்கள் எல்லார் மேலும் தங்குவதாக 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 தங்குவதாக. தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே, தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே, உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கி அருளும், உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கி அருளும். ஒன்றும் இல்லை நான் ஐயா என்மாலன்றி ஒன்றும் செய்யேன், ஒன்றும் இல்லை நான் ஐயா உம்மாலன்றி ஒன்றும் செய்யேன். அன்று சிஷ்யருக்கு அளித்த ஆவியா இன்று அடி என்னை நிரப்பும், அன்று சிஷ்யருக்கு அளித்த ஆவியா இன்று அடி என்னை நிரப்பும். தந்தேன் என்னை இயேசுவே